بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام إنما بعثت معلما சதக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவினுடைய தலைவர் அவர்களே, நம்முடைய திருவிடை மருதூர் ஜமாத்தினுடைய நாட்டாண்மை பஞ்சாயத்தார்களே, அல்கரீம் பைத்துல்மால் சங்கத்தினுடைய அறக்கட்டளையின் தகுதிமிக்க தலைவர் அண்ணன் சிராஜுத்தீன் அவர்களே, எனக்கு முன்னே இங்கே அழகான கிராத்தை ஓதி பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளையெல்லாம் நடுவர்களாக இருந்து வழிநடத்திய மரியாதைக்குரிய ஹசரத் பெருந்தகைகளே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இறைவனுடைய அருளால் அருள் வளம் பொங்குகிற ஒரு நிகழ்விலே நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். ஹசரத் சொல்லும்போது ரெண்டு செய்தி சொன்னாங்க. நூருல் இஸ்லாம் நிஸ்வான் மதரசாவை நம்ம ஊரில் ஆரம்பிக்கணும் ஹசரத்து, அது சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு துவா செய்யுங்க, நிஸ்வான் மதரசாவை கொண்டு வரணும். ரெண்டாவது, இப்போ ஹசரத்து சொன்னது மாதிரி ஹாலித் பின் வலீத் அவர்களுடைய பெயரால் நம்முடைய இளைஞர்கள் ஓர் குடையின் கீழ் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கக்கூடிய அந்த நீயத்தும் நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மாஷா அல்லாஹ், இவ்வளோ நேரம் இந்த மக்தப் பிள்ளைய நிகழ்ச்சி நடத்தினதை நம்ம பார்த்துருப்போம். என்ன அழகாக எங்களுடைய பிள்ளைகள் குரானை ஓதுறது, ஹதீஸை படிக்கிறது, துவாக்களை ஓதி காட்டுறது, அந்த பிஞ்சு உள்ளங்களில் அந்த வாய்களிலிருந்து வருகிற வார்த்தைகளே நமக்கு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நம்ம பிள்ளைய இப்படி படிக்குதுகளே அப்படி சொல்லி. நான் திருச்சியில் குடியிருக்க என் வீட்டுக்கும் பள்ளிவாசலுக்கும் இடையில் ஒரு ஸ்கூல் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அசர் தொழுகைக்காக வேண்டி போகிறேன். அங்கங்கே வண்டிகள் நிப்பாட்டப்பட்டிருக்கு, கொஞ்சம் க்ரௌடடாக இருந்தது ஏரியா, கூட்டமாக. என்னங்கன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை ஹசரத், இன்றைக்கி ஸ்கூலினுடைய கிராஜுவேஷன் டே அப்படி சொன்னாங்க. ஸ்கூலுடைய ஆண்டு விழா நடக்குது இல்லையா, வருஷ கடைசி அதுன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு பள்ளி தொழுவு போயிட்டு திரும்ப வந்துட்டு மகரிப் போகும்போது ஃபுல் ரஷ்ஷு, எல்லா கார்களும் வரிசையாக பெற்றவங்க காரில் வந்து, பெரிய ஸ்கூல் அது, ஒரு எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 800 பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலு. எல்கேஜிலேருந்து ஆரம்பித்து மேலே வரையும் இருக்குது, பல செக்ஷன். அது மகரிப் தொழுவ போகும்போது கார்களாக வந்து ரொம்ப க்ரௌடாக அப்படி நின்றுட்டே இருக்காங்க. தொழுது முடிச்சுட்டு வரும்போது ஒரு எண்ணம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, ரோட்டுக்கும் அந்த ஸ்கூலுக்கு மைதானத்துக்கு இடையில் ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு சுவர், அவ்வளோதான். அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுது ஸ்டேஜில். அங்கே பார்த்தேன், இப்படி வரும்போது நின்று பார்க்குறேன். அந்த ஸ்டேஜ் பெருசாக போட்டிருக்காங்க. இன்றைக்கி ஸ்கூல்களில் கல்லூரிகளில் போடுற மாதிரி டிஜிட்டல் போர்டு வச்சு பயங்கரமாக ஒரு அந்த விழா ஆர்கனைசர்ஸ் கொண்டு வந்து இது பண்ணி வீடியோ எடுக்கப்படுது.
அங்கே ஒரு சின்ன பிள்ளை நின்று மேடையில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 6 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஒரு சின்ன குழந்தை 6-7 வயசு. ஒரு குத்துப்பாட்டு போட்டு விட்ருக்காங்க, அந்த பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, ஒரு குத்துப்பாட்டு போடுறான், அந்த பிள்ளை ஆடுது. அதுக்கு இது என்ன பாட்டுன்னெலாம் தெரியாது, சும்மா கையை காலை இப்படி ஆட்டுது, அது நின்றுக்கிட்டு இருக்கு. அதை பெற்றது முன்னாடி நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. அதை பெற்றுச்சு இல்லை ஒன்று, அது நின்று இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா தெரியுது இங்கேருந்து. அந்த வீடியோவை துபாயில் உட்காந்து அந்த பிள்ளை அதை பெற்றது, அது கட்டுனது ஒன்று இருக்கும்ல, அது பார்த்துக்கிட்டு இருக்க. என் பிள்ளை என்ன ஆட்டம், என்ன ஆட்டம், ஆடுறா அப்படின்னு குத்துப்பாட்டுக்கு ஆட விட்டு பெற்ற அத்தாவும் அம்மாவும் பார்க்குறாங்க. நான் சொன்னேன், நாளைக்கு மூஞ்சிலே குத்தும், நறுக்குன்னு குத்துவான்ல. இன்னைக்கு ஆட விட்டா நாளைக்கு என்ன செய்வான்? மூஞ்சிலே குத்துவான், மிதிப்பான். அல்லா என் பிள்ளை அடிக்கிறானே உதைக்கிறானே திரள விட்டானேன்னா நீ வளர்க்குற மாதிரி தானே அது விளங்கும். நீ எப்படி பிள்ளைய வளர்க்குறியோ. ஏன் அப்படின்னு கேட்டால், எந்த மனிதனுக்குமே நீங்கள் கிளாஸ் எடுத்துலாம் ஒருத்தனுடைய ஒழுக்கத்தை வளர்க்க முடியாது. இங்கே வாத்தா பொய் பேசக்கூடாது, இப்படி ஒழுக்கமாக நடக்கணும் அப்படின்னு ஒரு அத்தா சொல்கிறாரு, பொய் பேசக்கூடாதுரா அப்படின்னு. அந்த பையனும் சரித்தான்னு கேட்டுக்கிட்டான். ஒரு வாரம் கழித்த உடனே அத்தாவை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டாளி வர்றாரு. வந்த உடனே அந்த ஆள்கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் காசு ஈசி வாங்கியிருக்காரு. உடனே வந்த உடனே அத்தா பார்க்குறாரு, இவன் வந்துட்டானா, ஐயோ போச்சுடா அப்படின்னு பையன்கிட்ட சொல்கிறாரு, அத்தா இல்லைன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு. நேராக அந்த பையன் போனான். அவர் நிற்கிறாரு கூட்டாளி. உங்கள் ஒப்பனங்கடா அப்படின்னு கேட்குறான். கூட்டாளி இல்லை. உடனே அந்த பையன் சொல்கிறான், அத்தா இல்லைன்னு சொன்னாருங்கிறான். அவனுக்கு என்ன தெரியும், அது பிஞ்சு புள்ள. அத்தா இல்லைன்னு சொல்லல, ஒன்றும் ஒப்பனை வர சொல்லல, நான் உள்ளே வரட்டா, தூக்கிட்டு வரட்டாடா. கூட்டாளிகள் பேசுவாங்கல்ல, நான் உள்ளே வந்து தூக்கிட்டு வரட்டாடான்னு. உடனே இந்த பையன் போய் சொல்கிறான், அத்தா நான் சொன்னேன், அவர் உள்ளே வர்றேங்கிறாரு. என்னடா சொன்னேன்னு கேட்குறாரு அத்தா. அவன் அழகாக சொல்கிறான், அத்தா வந்து இல்லைன்னு சொன்னாருன்னு. அறிவு கெட்ட பயல, அப்படியா சொல்கிறது? அத்தா இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு இவன் சொல்லி கொடுக்குறான். அடுத்த மாதம் ஓன்ட்டே அதை போட்டு பார்ப்பான்ல அந்த புள்ள, ஓன்ட்டே அப்படி ஒரு பொய்யை சொல்லுவான்ல. உடனே என் புள்ள பொய் சொல்லிட்டான். நீ தே வில் இமிட்டேட் யூ. இங்கிலீஷில் சொல்கிறான், எத்தபியூக்க. குழந்தைகள் என்றைக்குமே நீ என்ன செய்கிறியோ அதைத்தான் பார்ப்பான். நீ சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டான், சொல்கிறத கேட்க மாட்டான். வீட்டில் அத்தாவும் அம்மா ஒருத்தர் என்கிட்ட வந்தார், அஜர்த்து என் புள்ள கெட்ட வார்த்தையாக பேசுகிறான் ஸ்கூலுக்கு போனதுலேருந்து அப்படின்னாரு. நான் சொல்கிறேன், அப்படிலாம் இருக்காதுங்க, சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் அப்படின்னேன். உடனே அவர் சொன்னார், இல்லை அஜர்த்து பேசுகிறான், ஏதாவது துவா இருந்தால் எழுதி கொடுக்காங்களாம். இந்த ஆள் ஓதி ஊதுனா அந்த கெட்ட வார்த்தை போயிடும்னு. நான் உடனே சொன்னேன், அது கெட்ட வார்த்தை இல்லையா, கேட்ட வார்த்தை. நீனும் உன் பொண்டாட்டியும் பேசுனது அவன் கேட்டான், தெருல வந்து பேசுகிறான். எங்கள் ரசூல்லா சொல்லுவாங்க, அல் வலது சிர்ரு அபிஹி. குழந்தைகள் இருக்கிறார்களே பெற்றவர்களின் ரகசியம். உன் வீட்டில் நடக்கிறத பூரா தெருக்கு கொண்டு வந்துடுவோம் புள்ள, அதான் ரகசியத்தை உடைக்கிறது. அதனால பிள்ளைகளை வளர்க்குறது அப்படிங்கிறது நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி தான் பிள்ளைகளும் வளருவாங்க. தானாக என்ன செய்ய மாட்டாங்க, வளர மாட்டாங்க. ரெண்டாவது, உபதேசம்லாம் பத்தாது. உபதேசம் செஞ்செல்லாம் உலகத்தில் திருத்துறதா இருந்தால் இந்நேரம் உலகம் முழுக்க திருந்திருப்பானே. ஜும்மா பயான்கள் பேசப்படாத பள்ளிவாசல்கள் உண்டா? இன்றைக்கி உலகத்திலேயே ரொம்ப இலகுவாக கிடைக்கிறது அட்வைஸ் தான். சும்மா இப்படி நீங்கள் இந்த பள்ளியாஸ்தரில் நொண்டி நடந்து போய் பாருங்களேன், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். இப்படி காலை இப்படி தூக்கி நடந்தேன். பார்க்குறவன்லாம் சொல்லுவான், கோவையில் கங்காவுக்கு போயிட்டீங்கன்னா உடனே இந்த காலை சரி பண்ணிடுவாங்களேம்மா. இன்னொருத்தர் சொல்லுவான், கும்போணத்தில் பெஸ்ட்டு டாக்டர் சார் அப்படிம்மா. மூணாவது ஆள் சொல்லுவான், இங்கிலீஷ் மருந்தே திங்காத சாவடிச்சிருவான் உடனே. நம்ம புத்தூர் கட்டு இங்கே வச்சுருக்கேன், அதை போய் ஐயம்பேட்டையில் போனான்னா கெட்டி விடுவான்டான். நீ சும்மா இப்படி நடந்து போனாலே அவன் ஒரு அட்வைஸு. அது லேஸ் மாஸ் அட்வைஸ் கிடையாது. சில பேர்லாம் உன்னை காரில் ஏற்றி அங்கேயே கூப்பிட்டு போயிடுவான், மாப்பிள்ளை வந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறதுல தெளிவாக இருப்பான். அதனால இந்த உலகத்திலேயே கிடைக்கிறது அட்வைஸ் ரொம்ப லேசாக கிடைச்சிடும், செயல்பாடுகள் தான் பிரச்சனை. சகோதரர்களே, இந்த இடத்தில் ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். ஒரு மதரசாவை ஆரம்பிக்கிறீர்கள். இன்றைக்கி இந்த மதரசாவினுடைய வளர்ச்சிக்கு பிரார்த்தனை பண்ணுவதற்கு தான் இந்த கூட்டம். இந்த மதரசா வந்துச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? நேற்று நைட்டு செந்தலைப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இதே மாதிரி மகரிப் பின்னாடி பட்டமளிப்பு விழா நேற்று போயிருந்தேன். அது ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் சேதுபாபா சத்திரம்ங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. எங்கள் திருச்சியிலேருந்தே 2 மணி நேரம் பயணம், 2.25 மணி நேரம். பட்டமளிப்பு விழாவுக்கு போயிருந்தேன். 5வது வருஷம் நடத்தின அதற்கு அப்படின்னு கூப்பிட்றாங்க. நாளைக்கு நைட்டு அதுக்கு அடுத்த ஊரில் ஒரு பட்டமளிப்பு விழா கோட்டைப்பட்டினத்தில்.
இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் அதிராம்பட்டினத்துலேருந்து ஆரம்பித்து தொண்டி வரையும் இருக்கக்கூடிய கோட்டைப்பட்டினம், கோபால்பட்டினம், செந்தலப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம் எல்லா ஊருக்கும் ஒரு 100 ஊருக்கு ஒத்துருக்கேன். எல்லாம் நிஸ்வான் மதரசா பட்டமளிப்பு விழா எல்லா ஊர்கள்லையும் வரிசையாக பக்கத்து. நேற்று 11 பிள்ளைகள் பட்டம் வாங்கியது, 70 பிள்ளைகள் அந்த ஊரில் படிக்குது. வரிசையாக கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த பிள்ளை. ஏன் இன்னைக்கு ஏன் எல்லா ஊர்லேயும் இப்படி மதரசாக்கள் நிஸ்வான்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க? ஏன் விரும்புகிறாங்க? நான் அடிக்கடி சொல்கிற ஒரு செய்தி, இப்போ பொண்ணு பார்க்க போனாலே கேட்குறான், உங்கள் பிள்ளை ஓதி இருக்கா கேட்குறானா இல்லையா? சில இடத்துல என்ன செய்கிறான், குரானை கொடுத்து ஓதியும் காமிக்க சொல்கிறான். ஓதுங்க மாப்பிள்ளை, இது பொண்ணு ஓதுமா, ஓதுங்க. பொண்ணு தொழுவுமா, படிச்சிருக்கான்லாம் 2வது பட்சம். பொண்ணுக்கு ஓத தெரியுமா, தொழுவ தெரியுமா? ஏன் கேட்குறாங்க? இந்த பிள்ளை வந்துச்சுன்னா நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போது நல்ல பிள்ளைகளாக வளர்க்கும் அப்படின்னு. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஏன் மாப்பிள்ளைகளுக்கு மட்டும் அப்படி கேட்குறதே இல்லைன்னே. எந்த மாப்பிள்ளைகளை பார்க்கும்போது மாப்பிள்ளை ஓதிருக்காரா, எந்த மாதிரி சாலை ஓதினார், குரான் அப்படின்னு கேட்குறதே இல்லை. ஏன் கேட்குறது இல்லைன்னு அவன் சொன்னான் பாருங்கள். ஒரு பதில், பயங்கரமான பதில். அவன் சொன்னான், அப்படின்னா ஒரு பேலுக்கும் கல்யாணம் நடக்காதா செத்துன்னான். எங்கள் ஊர் பேலுக்கு பூரா முத்துநகமராகவே தெரியும். இவனுக்கு இவன் என்னைக்கு ஓதி விளங்கி இவனுக்கு. அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோன்னா, பொம்பளைய ஓதிருக்காளா, அந்த பிள்ளை ஓதிருக்கா, குடும்பத்தை பார்த்துக்கும் போதும். ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவான், அல் உம்மு மதரசா வ இன் அஅதத்தஹா அஅதத்த ஜைலன் தய்யிபல் ஆரிகி. அரபியில் சொல்லுவான், ஒரு பெண் இருக்கிறாளே அவள் ஒரு யூனிவர்சிட்டி, அல் உம்மு மதரசா வ இன் அஅதத்தஹா, இஃப் யூ ப்ரிப்பேர்ட் எ உமன் இஸ் எ யூனிவர்சிட்டி, எ உமன் இஸ் எ காலேஜ். இஃப் யூ ப்ரிப்பேர்ட் எ உமன் யூ ப்ரிப்பேர்ட் எ ஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறான். நீ ஒரு பெண்ணை மட்டும் ஒழுங்காக உருவாக்கி விட்டால் ஒரு தலைமுறையை உருவாக்கி விட்டால், அந்த பெண்ணு போகிற வீட்டில் அந்த பிள்ளைகளை பார்த்து குரான் சொல்லி கொடுத்து படிக்க வச்சு ஓத வச்சு அந்த கணவனையும் சேர்த்து பார்த்து கொள்ளுவாள். அதனால் இந்த மதரசாக்கள் அப்படிங்கிறது, இந்த நிஸ்வானங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு காலத்தின் தேவையவை. இன்னைக்கு காலத்தின் தேவை கொண்டு வரணும். ஒரு அழகான சுவனத்தினுடைய கதவை இன்றைக்கு நம்முடைய ஊரிலே திருவிடமருதூரில் நம்ம திறக்கிறோம். சுவனத்தினுடைய கதவை திறக்குகிறோம். இதனால் இந்த ஊர் அடைய போகிற பலன்கள் என்ன என்பதை ஒரு சில வருஷத்தில் உங்களால் அதை அடைஞ்சு கொள்ள முடியும். ஸ்கூல்களில் எம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்கடாங்க, சத்தம் போடாதிய, சத்தம் போட்டால் வர்றது நின்றும். எதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன், நான் பாட்டுக்கு டக்கு நிப்பாட்டிட்டு அடுத்தது. இந்த சில வருடங்களிலே நம் ஊரில் உள்ள பிள்ளைகள் ஓதி ஆலிமாக்களாக ஆகி அவங்க திருமணம் முடித்து போகிற ஊர்களில் போய் ஓதி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எத்தனையோ இடங்களில் ஸ்கூல்களில் போய் சேர்ந்து ஓதி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாத்தையும் விட தங்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்ளுகிறார்கள். அவங்களுக்கு குரானை சொல்லி போதும், அது போதும். எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எந்த வீட்டில் குரான் ஓதப்படுகிறதோ, குறிப்பாக சூரத்துல் பக்ராவை ஓதுனா ஷைத்தான் வரமாட்டான். உங்களுக்கு ஒரு செய்தியை சேர்த்து சொல்லுகிறேன். குரானிலே அல்லாஹ் சொல்லுவான், அவலம் யக்ஃபிஹிம் அன்னா அன்சல்னா இலைக்கல் கிதாப். அட உனக்கு என்னையா வேணும்? குரானை இறக்குனது மட்டும் உனக்கு போதாதா? குரானை உனக்கு இறக்கி தந்திருக்கமே, அதை விட ஒரு செல்வம் உங்களுக்கு என்ன வேணும்? இன்னொரு செய்தியும் நான் சொல்லுவேன், நிர்வாகிகள் கோபித்து கொள்ளக்கூடாது, என்ன வருத்தப்பட்டுக்க கூடாது. இந்த நிஸ்வான் ஆரம்பிக்கிறதே லேட்டு. உலகம் எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு பெற்ற பிள்ளைகளை ஆணோ பெண்ணோ வச்சுக்கிட்டு அவன் படுற பாடு பெரும்பாடாக இருக்குது. போகிற ஊர்களெல்லாம் சொல்கிறேன், 2 பிரச்சனை. தமிழ்நாட்டில் மெட்ராஸிலிருந்து கன்னியாகுமரி வரையும் பயணப்படுகிறேன். எல்லா ஊர்லேயும் சொல்கிறது 2 பிரச்சனை. ஆண் பிள்ளையாக இருந்தால் போதை கடிமையாகிறான், தவிர்க்க முடியல, போதை கடிமையாகிறான். அந்த பிள்ளைகளை உங்களால் காப்பாற்ற முடியல. பெண் பிள்ளையாக இருந்தால் இந்த செல்ஃபோனு, அந்த காதல். என்னாச்சு உட்காந்துட்டாளா? கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க, ஒரு 10 நிமிஷம் தான் பேசுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ போகிற போக்கில் பேசலாம். உங்கள் ஊருக்கு வரல, கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், சிரமப்பட்டு வந்திருக்கேன். நேற்று நைட்டு செந்தலைப்பட்டுனா காலையில் காலேஜ் 4:30 மணி வரையும் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரியில் இருந்துட்டு 4:30 மணிக்கு 5 மணிக்கு கிளம்பி அங்கேருந்து வேகமாக காரில் வந்துட்டு நான் இன்னைக்கு திரும்ப போய் நாளைக்கு காலையில் ஆலங்குடிங்கிற ஊரில் பட்டமளிப்பு விழா, நாளைக்கு நைட்டில் கோபால்பட்டினம் அந்த இதில் கோட்டைப்பட்டினத்தில் பட்டமளிப்பு விழா. சிரமத்துக்கு மத்தியில் தான் வந்திருக்கோம். சும்மா விளையாட்டுத்தனமாக வரல, ஜோக்காக பேசுகிறதுக்கு நான் இங்கே வரலை, விளையாட்டுக்கு வரல. என் சிரமத்தையும் மீறி வந்திருக்கேன்னா இந்த ஊர் வளப்பட வேண்டும்.
உங்கள் ஊர் சிறப்பாக இருக்க வேண்டும், செழிக்க வேண்டும், செல்வம் கொழிக்கணும், அருமையான பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும். உங்கள் ஊர் பிள்ளைகள் வெளிநாட்டுக்கும் மற்ற இடங்களுக்கும் போகும்போது எந்த ஊருப்பா நீயே இவ்வளோ அருமையான குணத்தோடு இருக்கார, யார் நீ அப்படின்னு கேட்கும்போது எங்கள் ஊர் திருவிடமருதுங்க. அடாடாடா, இப்படிப்பட்ட பிள்ளைகள் அந்த ஊர்லேருந்து உருவாகி வர்றாங்கன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறதே தவிர வேறொரு. அதனால் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அதோடு நான் முடிச்சுடுறேன். ரெண்டாவது, நீங்கள் பேசிகிட்டே இருந்தால் என் பேச்சு தானாக டவுன் ஆயிரும், நான் ஓடாது. அப்படியே முகத்தை பார்ப்பேன், ஓடுற வரையும் ஓடும், அப்படி இல்லைன்னா நிப்பாட்டிட்டு கீழே வந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தி அப்படின்னு சொன்னால். இப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த என் பிள்ளை ஆண் பிள்ளையாக இருக்கான், எந்த நேரமும் மொபைலை வச்சுக்கிட்டே இருக்கான், அல்லது இந்த போதைப் பொருளை அவன் எதுவும் பயன்படுத்திடக்கூடாது. ஒரு செய்தியை சொல்கிறேன். சமீபமாக இஸ்லாமியர்கள் அடர்த்தியாக வாழுகிற ஒரு ஊருக்கு அழைக்கப்பட்டிருந்தேன் பேச்சுக்கு. மகரிப் பின்னாடி பேச்சு, அசருக்கே அந்த ஊருக்கு போயிட்டு அந்த பள்ளியை ஒட்டி பெரிய மைதானம், அந்த மைதானத்தில் எம்மாடி கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா, கொஞ்சம் உட்காருங்களேன், அத்தா அவங்கள உட்கார சொல்லுங்கள், ஏன்னா போதுகளும். மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கான் அசருக்கு அப்புறம் பையன். நான் காரை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு வர்றேன். எனக்கு முன்னாடி ஒரு பையன் ஒது செஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் பின்னாடி போய் நிற்கிறேன், அந்த பையன் ஒது செஞ்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் ஒது செஞ்சுட்டு என்னை திரும்பி பார்த்தவன் டபக்குன்னு திரும்பிக்கிட்டு என்னமோ செய்கிறான். அவன் சுயத்தில் இல்லை, என்னமோ ஒன்று படபடப்பாக இருக்கான், என்னமோ ஒன்று கைகாலெலாம் ஒரு மாதிரி ஆகுது, டக்குன்னு என்னமோ தண்ணியை தோற அப்படிங்கிறான். நான் ஒது செய்ய போனவன் பேசாமல் நின்றுட்டே இருந்தேன், அந்த பையன் வரட்டுமே அப்படின்னு. சின்ன பள்ளி, ஏன்னா டக்குன்னு என்ன செஞ்சான், தொழுது போயிட்டான் பள்ளிக்குள்ளே. நான் போய் ஒது செய்கிறதுக்கு அந்த இடத்துல நின்று பார்க்குறேன். அந்த இடத்துல ஒரு பொட்டணம் கிடக்கு. இப்போ இந்த கூல் லிப்புன்னு ஒன்று விற்கிறான்ல கடையில், கூல் லிப்புன்னு ஒன்று விற்கிறான். அதை இந்த பிள்ளைகள் வாங்கி ஸ்கூல் பிள்ளைய இந்த நாக்கு கடியில் வச்சுக்கிறான். அதில் என்ன அதை வச்சுக்கிறான், அது பாக்கு மாதிரி விற்கிது. அந்த பொருளை இந்த பையன் துப்பியிருக்கான். இவர் யாரோ தாடி வச்சுக்கிட்டு நிற்கிறாரேன்னு தண்ணியை அடித்து அதை தள்ள பார்க்குறான், போக மாட்டுக்கு. அவனுடைய முயற்சியில் ஒன்றும் பலன் இல்லை, தள்ளி பார்த்தான், விட்டுட்டு போயிட்டான். சரி, இவர் யாரும். சகோதரர்களை, ஒரு செய்தியை சொல்லிக் கொள்ளுகிறேன். அடர்த்தியான முஸ்லீம் ஊர், தொழக்கூடிய பிள்ளை. அடர்த்தியான முஸ்லீம் ஊர், தொழுகிறதுக்கு தான் உதவி செய்ய வந்திருக்கான். ஆனால் இது என்னன்னு அவனுக்கு தெரியல. ஒரு கூழ்லிப்பை வாயில் வச்சுட்டு அதை துப்பிட்டு அதை எப்படி இது என்ன செய்யன்னு தெரியல. ஒரு உண்மையை சொல்லுகிறேன். சமீபமாக எங்களுடைய கல்லூரியில் இந்த பசங்க நிறைய போதைக்கு உலகத்தில் அடிமையாகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரிகள்லேருந்தே அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுப்போம், அந்த பசங்களை வச்சே ஒரு அவேர்னஸ் கேம்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினோம். அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற பொறுப்பு என்னை சார்ந்தது. நான் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாக்டர், அவர் கேன்சர் இன்ஸ்டிடியூட் வச்சுருக்காரு திருச்சியில். அவரை போய் இதுக்குன்னு அழைச்சி கொண்டு வந்து பேச வச்சோம். அவர் இந்த போதை பயன்படுத்தினால் என்ன நடக்கும்னு, இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களினுடைய சகோதரர் ஸ்கூலில் கல்லூரியில் படிக்கலாம், உங்கள் பிள்ளைகள் படிக்கலாம், உங்கள் பேர பிள்ளைகள் படிக்கலாம். சகோதரிகளே, எச்சரிக்கையாக கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த பிள்ளை விளையாட்டுத்தனமாக செய்கிறது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். ஒரு 1.25 மணி நேரம் பேசினார். இந்த போதை இன்னைக்கு எப்படி தெரியாமல் உள்ளே போகுது, இந்த பசங்க எப்படி அதில் போய் அடிக்ட் ஆகிறான் அப்படிலாம் பேசிட்டு கீழே இறங்கும்போது என்னை கூப்பிட்டு சொன்னார், சார் சில விஷயத்தை மேடையில் பேச முடியல, உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன், சொல்கிறீங்களான்னார் என்கிட்ட. சரிங்க சார், சொல்கிறேன் சார், சொல்லுங்கள் சார்ண்ணே. சார், இந்த கூல் லிப் மாதிரி பொருளை ஒரு 8வது 9வது படிக்கிற பையன் வாயில் வச்சான்னா கேன்சர் வரும், சுகர் வரும், பிபி வரும் அப்படிங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம் சார். முதல்ல ஒன்று வரும் சார், அதை பசங்கள்கிட்ட சொல்லிடுங்க, மேடையில் சொல்ல முடியலன்னார். நான் என்னங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அவனால் பிள்ளை பெக்கிற தகுதியை இழந்து போவான் சார்னார். நான் சொல்கிறது விளங்குதா? பிள்ளை பெக்கிற தகுதியை அவன் இழந்து போவான். அவனால் பிள்ளை பார்க்க முடியாது, தெருவா அலையணும். திருச்சியில் பாருங்க, தெருக்கு 10 கடைகள். என்ன தெரியுமா? இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர், குழந்தை உருவாக்கும் மையங்கள். தெருவா நிற்கிறான். ஒரு காலம் இருந்தது சர்வ சாதாரணமாக 10 உள்ள இருக்கும் ஒரு வீட்டில். இருந்துச்சா இல்லையா சார்? அந்த ஜென்ரேஷனை பற்றி இப்போ என்ன பேச சொன்னீங்கன்னா அழகாக பேசுவேன். 40லேருந்து 60 வரையும் உள்ள போர்க்காலம் நடந்த ஜென்ரேஷன்.
அது ஒரு வகையானது. வறுமையில் வாழ்ந்த ஜென்ரேஷன். போர் நடக்கும்போது சோறெல்லாம் இல்லை. 60லேருந்து 80 வரையும் வந்த அந்த மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு பேர் பூமர், பேபி பூமர் ஜெனரேஷன் பேர் வச்சுருக்காங்க அன்னைக்கு. அப்போதான் உலகத்தினுடைய எல்லாம் மாறிச்சு. போர் முடிஞ்சு ஐநா சபை ஏற்பட்டது. 40க்கு அப்புறம் யாரும் சண்டை விடக்கூடாதுன்ட்டான். ஒவ்வொரு ஊர்லேயும் அமைதி ஏற்பட்டது. ஒரு வீட்டில் அப்போ தான் 10 புள்ள பெற்றான். பேபி பூமர் ஜெனரேஷன் 40லேருந்து 60 வரையும். அந்த காலத்தில் உள்ளவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், மூத்த அண்ணன் போட்ட சட்டையை 5வது புள்ள தச்சு போட்டுக்குவான். சந்தோஷமாக அந்த சட்டையை போட்டு நடந்து போவான். அத்தா மட்டும் சம்பாதிப்பார், 10 புள்ளையும் வளர்ப்பார். இருக்கிறத குடிச்சிட்டு நல்லா வளர்ந்துருந்தாங்க. பேபி பூமர் ஜெனரேஷன். இன்றைக்கும் கூட யாராவது கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இப்படி தெரிஞ்சால் அவனுக்கு பேர் பூமர் பாய்ம்பான். பூமர் அங்கிள் அப்படின்னு ஒரு பேர். அது எதுன்னா கூப்பிட்டு அப்படி செய் இப்படி செய்ய, இவனை 40க்கு தள்ளிடுறான். இவன் 40லேருந்து 60 கேஸு, 60லேருந்து 80 வராதரா அப்படிங்கிறான். அடுத்து ஒரு ஜென்ரேஷன் வந்தான். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன், அவனுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்கிறான்? எக்ஸ் ஜெனரேஷன் அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் புரியணுங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறேன் சார். நம்ம பெத்த பிள்ளைகளை இன்னைக்கு நம்மளால் புரிய முடியலை. தாய்மார்களை உங்களுக்கு தான் சொல்கிறேன், நாம் பெத்த பிள்ளைகள் பேசுகிற பேச்சு நமக்கு விளங்கலை. ஒரு பையன் காலேஜில் நடந்து வரான், ப்ரோ அப்படிங்கிறாங்கன்ட்டு. ப்ரோ அப்படின்னா, என்னடா ப்ரூ காப்பி விற்கிறியாடா, இங்கே வாடா. என்னடா ப்ரோன்னா அவன் சொல்கிறான், இல்லை சார் பிரதர் அப்படிங்கிறத சுருக்கி ப்ரோ. ஆமாம், மம்மின்னு ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தான், அதை சுருக்கி மம்ஸ் அப்படிங்கிறான். அப்பனை எப்படா அப்போ கூப்பிடுவேன் அப்படின்னா, அதெல்லாம் அவரை கூப்பிட்டாதானே பிரச்சனைங்கிறான். அதால ஏன் நம்ம போய் கூப்பிடணுங்கிறானே. அப்படி ஒரு பிள்ளையில நான் சொன்னேன், எங்கள் அத்தா காலத்திலாம் வீட்டுக்குள்ளே தாப்பனார் வந்தால் எந்திரிச்சு நின்றுக்குவோம்யா, அல்ல ரூமுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு. நானும் அப்படித்தான் அப்படின்னு ஒரு பையன். நான் சொன்னேன், என்னம்மா வளர்த்துருக்காங்க உங்கள் அத்தாவும் அம்மா ஒன்று அப்படின்னு. அவன் சொல்கிறான், அந்தால் தெருவாசலில் வந்தால் பின்னாடி போயிடுவேன் சார்னா. என்னடா வித்தியாசமாக சொன்னேன். அந்தால் நொய் நொய் சார் இப்படி சொல்கிறான். யார்? பெத்த தாப்பன நொய் நொய்ங்கிறாரு சார். நின்னா ஏன் நிற்கிறேங்கிறாரு, உட்காந்தா ஏன் உட்காந்து, ஒரே மொபைலில் திட்டிக்கிட்டே இருக்காரு சார். நான் பேசுகிறதே இல்லை. அவருக்கு பேர் மிஸ்டர் பெர்ஃபெக்ட்னு வச்சுருக்கேங்கிறான். யார்? பெத்த அப்பனுக்கு இவன் பேர் வைக்கிறான். அப்பன் தான் பிள்ளைக்கு பேர் வைக்கணும். இவன் சொல்கிறான், எங்கள் அப்பனுக்கு மிஸ்டர் பேர். எப்போ பார்த்தாலும் வச்சியா இதையே இங்கே வச்சா கேட்பார்ல, கேட்பார்ல. பெற்றவர்னா கேட்க தானே சார் செய்யணும். அப்போ 60 வயசுலேருந்து 60லேருந்து அந்த 80லேருந்து அடுத்து உள்ள அந்த எக்ஸ் ஜெனரேஷனுங்கிறான். எக்ஸ்னா ஜெராக்ஸ் ஜெனரேஷன். ஜெராக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க எது சொன்னாலும் சரிம்மா. டே இங்கே வாடா, இந்த இவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். 80 அந்த 60லேருந்து 80ல் உள்ள பிள்ளைகளை கூப்பிட்டு, அந்த 80க்கு மேலே உள்ள கூப்பிட்டு, இங்கே வாடா அந்த பொண்ணை கட்டிக்கடா. இந்த இவங்க காலத்தில் கேளுங்க, ஏன் தான் கட்டணும், ஒரு பேர் கேட்டதில்லை, அப்படி கட்டிக்குவான். ஒரு பொண்ணை கூப்பிட்டு, இவர் தான்மா மாப்பிள்ளை. இன்றைக்கெல்லாம் பேசிடுங்களேன் பார்ப்போம் உங்கள் பிள்ளைகள்கிட்ட, இவர் தான் மாப்பிள்ளைன்னு. அத்தாவை திருப்பிடுவா. ஓயா அப்படின்பா. இன்னைக்கு காலம் வேறு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான். அது என்ன சொன்னாலும் இந்த சட்டையை போட்டுக்கடா அப்படின்னு அத்தா வாங்கி தந்தா பெருநாளைக்கு அந்த சட்டையை போட்டு போவான். அது தொலைன்னு தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த சட்டையை போட்டு சந்தோஷமாக திரிவாங்கல்ல. எக்ஸ் ஜெனரேஷன், ஜெராக்ஸ் ஜெனரேஷனுங்கிறான். அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், பையன் வந்து அத்தாட்ட போய் அம்மாட்ட கேட்டிருக்கான். இப்போ யாரும் அம்மா அத்தாட்ட தான் பேசுகிறது இல்லையா, அம்மாட்ட. இங்கே எம்மா, நான் வந்து பெரிய பையன் ஆகிட்டேன், +2 வந்துட்டேன், நான் போய் திருச்சியில் சட்டை வாங்கிக்கிறேன், இந்த அவருக்கு வாங்க தெரிய மாட்டேங்குது, அண்டால் வாங்க வேண்டாம் அப்படி வேற. அவர் காசு மட்டும் இன்னைக்கு தாடான்னு. அந்த அம்மா சொல்லிக்கிறே, ஒத்தா கோவக்காரரா, இந்த பெருநாளைக்கு போட்டுக்கடா, அவர் வாங்கி தர கெரு அப்படின்னா எனக்கு சட்டையே வேணாம். இன்றைக்கி அப்படி தான் பேசுகிறான். ஒன்று இங்கே நிற்கிறான், இல்லைன்னா பல்ட்டி அடித்து அங்கிட்டு போயிடுறான். அப்படின்னா எனக்கு சட்டையே வேணாம். இந்த அம்மா சொல்லி சொல்லி பார்த்துச்சிங்களே வேணாண்டான்னு. அவன் சொல்லிட்டான், எனக்கு என்னன்னா வாங்குவேன், அவ்வளோதான். சரி ஒத்தா கடையை முடிச்சுட்டு வரட்டும், அவர்கிட்ட பேசிக்கோன்னு. அவர் கடையை முடிச்சுட்டு வந்து காசு எண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த அம்மா மெதுவாக சொல்லுது, ஏங்க நம்ம ரம்ஜானுக்கு பையன் அவனே சட்டை, அவன் என்னடி எடுப்பான், நாளைக்கு காலையில் அவனை வர சொல்லிட்டுட்டார் அத்தா. வர சொல்லுன்னு சொல்லிட்டாரு. இப்போ அத்தா காலையில் கிளம்பியாச்சு. கடைக்கு போகிற ஆள் எப்படி இருப்பாருன்னு தெரியும்ல. அவர் சொல்கிறாரு, வாடா சட்டை எடுக்கணுன்னு. இதுவரையும் அத்தா கூட போனால் கையை பிடிச்சிக்கிட்டே போகிறவன், இப்படி சுண்டு வரல பிடிச்சிக்கிட்டே எங்கே போனாலும் அத்தா பைக்கில் என்ன ஒரு ரவுண்ட் அடி இப்படி பேசிக்கிட்டு இருந்தவன். அன்னைக்கு சொல்கிறான், வருவோம்ல. அவர் சொல்கிறாரு, கடைக்கு வரேன்னு, வருவோம்ல அப்படிங்கிறான். இப்படி உங்கள் வீட்டில் ஒரு புள்ள சொல்லுச்சுனாலே முடிவு பண்ணிருந்தா அது பெரிய பிள்ளை ஆயிடுச்சு. இனி கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். வருவோம்லன்ட்டு அவன் சொல்கிறான், முன்னாடி போங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாங்கிறான்.
அது வரையும் வேட்டியை பிடிச்சிக்கிட்டே திரிஞ்சவன் மாறுறானாலே நம்ம மொழி ஒன்றும்ல. சரி, அங்கே போய் ஒரு சட்டை எடுத்தாச்சு, இல்லை ஒரு பேண்ட் எடுத்தாச்சுன்னா, சார் அன்றைக்கி ஒரு அத்தா சொல்கிறாரு என்கிட்ட, 5000 ரூபா கொடுத்து விட்டேன் சார் சட்டை வாங்க பேண்ட் வாங்க சொல்லி. அவன் ஒரு பேண்ட்டை வாங்கி அதில் ஓட்டை போட்டிருக்கான் சார்ங்கிறாரு. 2000 ரூபா கொடுத்து ஓட்டை போட்டிருக்கான் சார். கீழே உள்ளதை எரிச்சு விட்ருக்காங்க அவங்க. எதை அந்த பேண்ட்டை கீழே இப்படி ஜல்லி மாதிரி எரிச்சு விட்ருக்கான், இப்படி தொங்குது. பெருநா அன்னைக்கு அதை போட்டு நடந்து வரான் சார். பக்கிரிசா மாதிரியே இருக்குது சார். அந்த வயிற்றுச்சலாம் இல்லை, 5000 கொடுத்து அந்த பையன் சந்தோஷமாக போட்டு வர்றான். கீழே எரிச்சு தொங்குது, இங்கே 2 ஓட்டை போட்டிருக்கு. அந்த பேண்ட்டையும் சட்டையும் போட்டு உங்கள் பிள்ளை இப்படி நடந்து வந்தா பெத்த அப்பன் சந்தோஷப்படுவான்ல. They have born in the light of media அப்படிங்கிறான். டிஜிட்டல் கிட்ஸுங்கிறான். டிஜிட்டல் கிட்ஸ் இன்னைக்கு இந்த தாத்தாக்கு தெரிலன்னா மொபைலை கொடுத்தோன்னா இப்படி சக் சக்குன்னு அடித்தா மொபைலில் மாற்றிடுது. 2.5 வயசு புள்ள தொட்டியில் படுத்துக்கிட்டு ஃபோனை வாங்கி யூடியூப்பில் போய் பாட்டு வச்சிருது. நம்மள்கிட்ட கேட்டால் எவ்வளவு யூடியூப் எங்கே இருக்குன்னே தேடிக்கிட்டு இருப்பான் இவன். 2.5 வயசு தொட்டியில் விடிய ஆடும்போதே அது தள்ளுதே. வேற காலம், வேற புரிதல். எக்ஸ் ஜெனரேஷன்னா அது பூரா எக்ஸ் என்னன்னா சொல்கிறத கேட்பான். ஜெராக்ஸ் ஜெனரேஷன். யார் அத்தா சொன்னால் அம்மா சொன்னால் அப்படின்னு கேட்பான். அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷன் வந்தான், 80லேருந்து ஆரம்பித்து 2000 வரையும். அவன் முக்கியமான ஜென்ரேஷனுங்கிறான். அதை பற்றி என்ன பெத்த பிள்ளையில புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியது சொல்கிறேன். இது ஒரு ஸ்டடி. உலகமே இதை ஒத்துக்குது. உலகமே இதை ஒத்துக்குது. ஒரு ஸ்டடி அது. அந்த ஆளுக என்ன அப்படின்னு சொன்னால் ஒய் ஜெனரேஷன்னா அடுத்த வந்த ஜெனரேஷன். எதுலேருந்து 80லேருந்து 2000 வரையும் வந்தவன் ஒய் ஜெனரேஷன். ஒய் ஜெனரேஷன்னா என்னன்னா ஏன்னு கேட்பான். ஒய்னாலே என்ன அர்த்தம்? ஏன். நீ எதையாவது கூப்பிட்டவன்ட்ட சொன்னால் ஏன் செய்யணும், இல்லை படுறா ஏன் படிக்கணும் அப்படிமா. எதை கேட்டாலும் கேள்வி கேட்குற ஜெனரேஷனாக ஒருத்தன் உருவானா. அது இயற்கையிலே உருவானா. ஆனால் கேள்வி கேட்குறானே இவன் பெரிய அறிவாளியாக இருப்பான் பொழுது நீ பதில் சொன்னால் அதை கேட்கவே மாட்டான். நான் சொல்கிறது விளங்குதா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தீனை பற்றி நம்ம பேசாதே ரசூல்லா சொல்லியிருக்காங்கன்னு ஏன் சொன்னார், எந்த புக்கில் சொன்னார்னு கேட்டான். புகாரியில். அப்படியான்னு போயிடுவான். இவன் என்னமோ புகாரியை கேட்குறானே, நம்பர்லாம் கேட்குறானே உடனே இவன் பயங்கரமாக எதையாவது யோசிச்சிருவான்னா ஒரு இளவு விளங்காது. அந்த அந்த இடப்பட்ட காலம் விளங்குதா? எதுக்கு எடுத்தாலும் ஏன், எந்த புக்கில் வந்திருக்கு, நம்பர் சொல்லு அப்படிலாம் கேட்டுக்கிட்டாலஞ்சா அப்புறம் என்னன்னே தெரியாமல் அப்படி நடந்து போயிட்டான். ஒய் ஜெனரேஷன். இது நான் சொல்லலை, சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறான். ஒய் எதை சொன்னாலும் ஏன், எதுக்கு. இந்த கொஞ்சம் முன்னாடி உள்ள தலைமுறைகள்லாம் இருக்குல்ல, இதை இப்படி செய்ப்பா அப்படின்னு சொன்னால் ஏன்னா. இப்போ இருக்குல்ல ஜென் அப்படிங்கிறான், ஜென் இசட்டுங்கிறான். இப்போ உள்ள பிள்ளைகள் புது கட்சியெல்லாம் அதை வச்சு பேஸ் பண்ணி தான். இவன் 2000லேருந்து ஆரம்பித்து 20 இப்போ தான் ஓட்டு போட வந்திருக்கான். இவன் இவன் அதை விட இவன் டிஜிட்டல் கிட்ஸு. இவன் எவனையுமே பார்க்க. அத்தாவும் மாமாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் உட்காந்து. ஒரு காலத்துலலாம் இப்போ ஆஜியார் காலத்துலலாம் யாராவது சொந்தக்காரங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரே குதூகலமாக, எங்கள் மாமா வர்றாருல, எங்கள் பாரு எங்கள் மாமா அப்படிமா, எங்கள் தாத்தா வருது இல்லை பாரு என் தாத்தா அப்படின்னு. அவர் கும்போணத்தில் இறங்கி ஒரு கடையில் சுவீட்டை வாங்கிட்டு வருவார். அது 1 மாதம் சுவீட்டாக இருக்கும். அதை விட்டெஞ்சு அடித்தா மண்டை உடஞ்சி போயிடும். அப்படி தான் இருக்கும் சுவீட்டு. சண்டையோடு அந்த மைசூர் பாக்கை எடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிடுவான். எங்கள் மாமா அது கடிக்கவும் முடியாது. எங்கள் மாமா வாங்கிட்டு வந்துச்சில்ல அப்படின்ட்டு இருப்பான். இப்போ பெத்த மாமாவும் அத்தாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பையன் வர்றான், மாமா வந்திருக்காரா அப்படின்னு இப்படி பார்க்குறான். ஹாய் மாம்ஸ் ஹாய் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கான். ஹாய் மாம்ஸ் தான். நிற்கிறதுக்கெலாம் நேரம் இல்லையா? யார் நீ மாமாவாக இருந்தால் நான் என்ன செய்ய? அன்றைக்கி காலேஜில் இப்படி அந்த கிளாஸ் முடிச்சுட்டு அந்த கோர்ட் யார்டு இதில் நடந்து வர்ற இடத்துல நடந்தேன். அங்கேருந்து ஒரு பையன் வந்தான். சார் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா. இஸ்லாம். யாராவது இப்படி வந்து சந்திப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் இஸ்லாம். என்னையா அப்படின்னு. இன்ஸ்டாவில் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா. என்னை பார்த்து இப்படி கேட்குறான். இப்படி மண்டைய இன்ஸ்டாவில் வர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். முதல்ல இன்ஸ்டானா எனக்கே என்னென்னு விளங்கலை. என்னடா சொல்கிறான் இவன் அப்படின்னு. இன்ஸ்டாவில் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா. இல்லைப்பா சொல்கிறது புரியல. இல்லை பயான் கேட்டேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா. என்கிட்ட பயான் கேட்டேன் நல்லா இருந்துச்சு, இன்ஸ்டாவில் வரீங்க அப்படின்னா. நான் கேட்டேன், இங்கே வாடா 2 வருஷமாக டெய்லி பார்க்குறியாடா அந்த ரோட்டில், நான் இப்படி தானே நடந்து வர்றேன், நீ குறுக்கால வர்றேன்னு ஒன்று. நீ இன்ஸ்டாவில் வரலல்ல அப்படிங்கிறானே. இந்த காலத்து பையனுக்கு மாமாவாக இருந்தாலும் வாத்தியாக இருந்தாலும் இன்ஸ்டாவில் வாயாங்கிறான். பெத்த அப்பனே கூட அதில் ஃபேஸ்புக்கில் வந்திருக்கியா நீ, அக்கௌண்ட் இருக்கா, அப்புறம் என்னடா நீ எனக்கு அப்பன்னு கேட்குறானே. பெத்தவனே விளங்குமா இது காலம்? அப்போ நீங்கள் விளங்க முடியாதுன்ட்டாங்க. லா துறப்பு. எங்கள் அப்பா அம்மாரெல்லாம் இப்போ பேசவே முடியாது. அவன் தான் கேட்குறதுக்கே ரெடி இல்லையே. இப்போ இந்த பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசுறது?
இந்த பிள்ளைகளை எப்படி உருவாக்குறது, இந்த பிள்ளைகளை எப்படி கொண்டு வர்றது, இவங்களை எப்படி புரிதல்ல மட்டும் சார். பெருமானார் சொல்லுவாங்க, குழந்தைகள் இருக்கிறார்களே அல்லாஹ் தருகிற ரஹ்மத் அவர்கள் தங்களுடைய பேர பிள்ளைகளை அணைச்சு வச்சுக்கிட்டு எங்க ரசூல்லா சொல்லுவாங்க, அல் வலது ரீஹானத்தும் மின் ரயாஹினில் ஜன்னா, அல் வலது ரீஹானத்தும் மின் ரயாஹினில் ஜன்னா, த சில்ட்ரன்ஸ் ஆர் ஃப்ளவர் ஆஃப் த பாரடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு அற்புதமான பெஸ்ட் வேர்ட், அழகான வார்த்தை. குழந்தைகள் இருக்கிறார்களே சுவனத்தின் மலர்கள்னு சொன்னாங்க, சுவனத்தின் மலர்கள் சொன்னாங்க. சாமானியமானதல்ல. இன்னைக்கு நான் சொன்னேன்ல ஏற்கனவே, நினைச்சவன்லாம் இன்னைக்கு புள்ள பெக்க முடியலை. தெருக்கு தெரு ஃபெர்டிலிட்டி சென்டர், சொந்தமாக 10 பிள்ளைய பெற்றுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு வீட்டில் ஒத்த பிள்ளைய பெக்கிறதுக்கு படாத பாடுபடுறான். அத்தாவும் அம்மாவும் நிற்கதியாக நிற்கிறார்கள். சமீபத்தில் கவர்மெண்ட்டில் சொன்னான், நாம் இருவர் நமக்கு இருவர்னா சொன்னானா இல்லையா? நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா. இப்போல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாமே குழந்தைகள் நமக்கேன் குழந்தைங்கிறானே, நாமே விளையாடிட்டு செத்து போயிடுவாங்கண்ணா. எங்கள் மார்க்கம் சொல்லுது அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுப்பா, அல்லாஹ் தருகிற ரஹ்மத்து பாங்குது, அல்லாஹ் தருகிற பேர் உபகாரம்ங்குது. ஒரு கவிஞன் சொல்லுவான், மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாகும் நீயாகுமா அம்மா என்று அழைக்கின்ற சேயாகுமா. 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு, வெளியே 2 பென்ஸு காரு நிற்கிது, ஆனால் அந்த வீட்டில் அம்மாவை அம்மானு கூப்பிட்றதுக்கு ஒரு பிள்ளை இல்லை. அந்த வீடு அந்த வீடு கபுருஸ்தான்னு சொன்னாங்க, அந்த வீடு கபுருஸ்தான் சொன்னாங்க. அதனால பிள்ளைகள் இருக்கிறார்களே அல்லாஹுவின் ரஹ்மத், அவங்கள நம்ம கொண்டாடணும், அவங்கள நம்ம அரவணைக்கணும். நம்ம வீட்டுக்கு அல்லாஹ் ஒரு பிள்ளையை கொடுத்துட்டான்னா அந்த பிள்ளை நாளை நம்மை சுவனத்தில் வந்து சந்திக்கணும், சுவனத்தில் வந்து சந்திக்கணும். சும்மா போகிற போக்கில் ஏதோ கொடுத்துட்டான் வளர்த்து விட்டான் அதான் அப்படிலாம் இல்லை. எப்போதும் சுபுகு தொழுதுட்டு என்னுடைய நண்பர்களோடு போய் ஒரு கடையில் டீ குடிப்பேன். சுபுகு தொழுதோட டீ குடிக்கிற வழக்கம் தரேன், கடைக்கு போவோம், இப்படி குடிப்போம். அந்த டீ கடைக்கு எதிர்த்தாப்பில் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர், இந்த குழந்தை உருவாக்குகிற மையம் அந்த எதிர்த்தாப்பில் இருக்குது. அது எப்போதும் பூட்டி கிடக்கும். அன்னைக்கு ஒரு நாள் சுபு தொழுதுக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு பேசிக்கிட்டே நிற்கிறோம். ஒரு ஆட்டோவில் ஒரு அப்பா ஒரு அம்மா தன் மகளை கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த மகள் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரு பொண்ணு, குழந்தை இல்லைன்னு தெரியுது அது பார்த்தாலே. அந்த அப்பாவும் அம்மாவும் வயசான ஆள்களாக இருக்காங்க, நம்முடைய சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள். இறங்கி ஆட்டோவிலேருந்து அந்த அப்பாவும் அம்மாவும் அந்த பிள்ளைய நடுவில், அத்தா ஒரு கையை பிடிச்சிருக்காரு, அம்மா ஒரு கையை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை அப்படியே கூட்டிக்கிட்டு அதுக்குள்ளே போகிறாங்க. அந்த அம்மா சொல்கிற வார்த்தை கேட்குது, என் மகளுடைய வயிற்றில் ஒரு புள்ள பூச்சி வந்துடாதா சார்? அந்த தாயின் வழியை என்னால் விளங்க, நானும் ஒரு பிள்ளைக்கு தந்தை, எனக்கும் பிள்ளைகள் உண்டு. ஒரு தந்தை, ஒரு பெண் தாய் அழுகிறா, என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை தங்கிறாதா அப்படின்னு. 5:30 மணிக்கு காலையில் தன் பிள்ளையில எந்த ஊர்லேருந்து வர்றாங்கன்னு தெரில, அத்தாவும் வயசான ஆளுக. நான் சொல்கிறது விளங்குதா? நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது புரியுதா? பிள்ளைய பெக்கிறது பெரும்பாடாக இருக்குது. அதில் அதை கொடுக்குறான், இதை கொடுக்குறான், அதை தின்னுங்கிறான், இதை தின்னுங்கிறான், தின்னு போட்டு குடும்பமானத்தை கல்யாணம் முடித்து அடுத்த நாள் தலாக்கு விட்றான். சார் என்ன விளங்கிட்டான்? இன்னைக்கு பெண்கள் சொல்கிறா நீ வேணாண்டாங்கிறா, தலாக்குகள் குறைந்து குலாக்கள் அதிகமாகி விட்டது. என்ன வாழ்ந்துட்டோம், என்ன வாழ்ந்துட்டோம், என்ன புரிஞ்சிட்டோம்? இப்படிலாம் நடக்கிறதுக்கு என்ன வாழ்ந்துட்டோம் நம்ம? அல்லாஹ் அக்பர். நம்ம ரொம்ப பண்பட வேண்டியது இருக்கிறது. இஸ்லாம் சொல்லுகிற நிறைய விஷயங்களை உள்வாங்க வேண்டி இருக்கிறது. பிள்ளைகள் அல்லாஹுவின் ரஹ்மத் என்று புரிந்து கொண்டால் நம்மளுடைய பார்வை மாறி போகும், நம்முடைய பார்வை மாறி போகும், நாம் பார்க்குற விதம் மாறி போகும். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால மதீனால உட்கார்ந்துருந்தாங்க, பேர பிள்ளைகளை மடியில் வச்சுருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டினுடைய பேரப்பிள்ளைகளில் முதல் பேரப்பிள்ளை பெண் பேரப்பிள்ளை. ரசூலுல்லாஹ்வுக்கு முதல் பிள்ளை யாரு? பெருமானார் வீட்டில் வந்த பேரப்பிள்ளைகளில் முதல் பெண் குழந்தை. அந்த பெண்ணுக்கு பேர், அந்த பேத்திக்கு பேர் உமாமா அப்படிங்கிற பேர். டெய்லி அது அசர் நேரத்தில் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க அந்த பிள்ளைகள் கூட. ஒவ்வொரு நேரமும் பெருமானார் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரையும் 24 ஹவர்ஸ் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு தனியாக சாட்டு போட்டு கொடுத்துருக்கான். இன்றைக்கி அது வரையும் கொண்டு வந்துட்டாங்க, காலையிலேருந்து ஆரம்பித்து சாயங்காலம் வரையும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தங்கள் குடும்பத்தினுடைய பிள்ளைகளோடு விளையாடுவார்கள். அசருடைய நேரம். ஒரு நாள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிள்ளையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க.
யாரை? தன்னுடைய பேத்தி உமாமாவை கழுத்தில் தூக்கி வச்சு விளையாடிக்கிட்டேன். எவ்வளோ பாக்கியம் பெற்ற பிள்ளை அது! எங்கள் பெருமானாரின் கழுத்தில் ஒரு பிள்ளை உட்காருதுன்னா எவ்வளோ பாக்கியம் பெற்ற பிள்ளை அது! கழுத்தில் உட்கார வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அங்கே அவர் பிலால் பாங்க சொல்லிட்டார், கூப்பிடுறதுக்கு வந்துட்டார். வீட்டு வாசலில் வந்து நின்று யாரை சூழல்லாம் தொழுகைக்கு போகணும் சொல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பார்க்குறாங்க. இந்த பிள்ளையை இறக்கி விட்டால் அழுவும்ல. இன்றைக்கி நிறைய வீடுகளில் 99.9 வீடுகளில் எந்த வீட்டிலலாம் புள்ள இருக்கோ அப்பா வண்டி எடுத்தோடனே என்ன ஒரு ரவுண்ட் அடி, ஒரு பேர் ரவுண்ட் அடிக்காமல் வெளியே போயிட முடியாது. சும்மா ஒரு தெருவை சுற்றிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு தான் போகிறோம். நடக்குதா இல்லையா? கழுத்தில் உட்காந்துருக்கார். பெருமானார் இப்படி பார்த்தாங்க. என்ன சரி வாங்க தொழுவ போகணும், கழுத்தில் வச்சுக்கிட்டே கிளம்பிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? கழுத்தில் பிள்ளையை வச்சுக்கிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக கிளம்பி பள்ளியாசலுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த பிள்ளையை இறக்கி விடணும். இறக்கி விட்டா அழுவும், இறக்கி விட்டா அழுவும். சின்ன பிள்ளை. உடனே சொன்னாங்க காமத் சொல்லுங்கன்னு கழுத்தில் பிள்ளையை வச்சுக்கிட்டே தக்பீர் கட்டிட்டாங்க. சார், வாட் ஏ ஒண்டர்ஃபுல் ஹிஸ்ட்ரி இன் த லைஃப் ஆஃப் ப்ராஃபட். எம்பெருமானார் நடத்தி காட்டி என்ன அழகான வாழ்க்கை அது! கழுத்தில் புள்ள இருக்கு, தக்பீர் கட்டியாச்சு. இப்போ ருக்குவுக்கு போகணும், சுஜூதுக்கு போகணும். குனிஞ்சா என்ன நடக்கும்? கழுத்தில் உள்ள புள்ள கீழே விழுந்துடும். எல்லா சஹாபாக்களும் பார்க்குறாங்க, என்ன தான் ரசூலுல்லாஹ் செய்கிறாங்கன்னு பார்ப்போம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் செய்யலை. தான் பிள்ளையை தூக்கி கீழே வச்சுட்டு ருக்குவுக்கு போனாங்க, சுஜூதுக்கு போனாங்க. எந்திரிச்ச உடனே திரும்ப தூக்கி கழுத்தில் வச்சுக்கிட்டாங்க. வாட் எ வண்டர்ஃபுல் ஹியூமன்! இப்படி ஒரு மனிதரை, இப்படி ஒரு நபியை, இப்படி ஒரு ரூஹை பார்க்க முடியுமா? என்ன அழகான ரூஹ்! மேலே வச்சுட்டாங்க. பிள்ளைகளிடத்தில் பெருமானார் நடப்பதை போன்று உலகத்தில் நடக்கவே முடியாது. ரொம்ப கவனம் பிள்ளைகளிடத்தில் இருக்கும் பெருமானாருக்கு. ஊர் ஜமாத்துக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், எங்கள் நபி பிள்ளைகள் மீது எப்படி தெரியுமா நடப்பார்கள்? தொழுதுட்டு வெளியே வந்த உடனே பிள்ளைகள் பார்த்து சலாம் சொல்லும். யாரை சொல்லலாம்? அஸ்ஸலாமு அலைக்கும். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. கூட இருக்கவங்களுக்கெல்லாம் பேர் தெரியாது. இப்போ ஒன்றும் சொல்ல வேணாம். இப்போ நம்மளே யாராவது இந்த ஹாஜியாரை கூப்பிட்டு இந்த பையன் என்ன கேட்டா, யாருங்க இவர்? ஒத்தா பேர்டா, அப்படி தான் கேட்போம். கேட்போமா இல்லையா? அந்த பையன் பேர்லாம் நமக்கு தெரியுமா? ஒத்தா பேர், ஒத்தா அந்த தெருவா, ஓ சம்சுதீன் பாய் பேரனா, அப்படி சொல்லு, அப்படி தானே தெரியும். ரசூலுல்லாஹ் பார்த்தோன்னா அந்த பையனை கூப்பிட்டு பேரை சொல்லி, இங்கே வாயா, பேரை சொல்லி கூப்பிடுவோம். ஒரு நாள் அப்படி வர்றாங்க, ஒரு 4 பயல்கள் விளாண்டுக்கு நிற்கிறாங்க. இங்கே பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். பார்த்துட்டு கேட்டாங்க, இந்த 5வது பையன் இப்போ அவன் எங்கடா அப்படின்னாங்க. இந்த 4 பேரோட இன்னொரு கூட்டாளி உண்டு அப்படிங்கிறதும் பெருமானாருக்கு. they are investing the youth. அந்த பிள்ளைகளிலிருந்தே அவரோடு ஒரு பாண்டிங்கை ரசூலுல்லாஹ் வளர்த்துக்கிட்டாங்க. ஒரு பாண்டிங்கை வளர்த்துக்கிட்டாங்க. அந்த வேலையை தான் உங்கள் இமாம் செஞ்சுருக்காரு. அவரும் சின்ன பிள்ளையாக இருக்கிறதுனால இந்த பச்சைங்கள் எல்லாத்தையும் ஒரே பச்சை கலர், சிவப்பு கலர், இது என்ன கலரு? ரோஸ் கலராக வாங்கி சட்டையை கொடுத்துட்டார் அஜர்த்து. எனக்கு கேட்கும்போதே அருமையாக இருக்குது. எங்கள் ஊரில் ஒரு மையத்து என்றால் எங்கள் இளைஞர்கள் நிற்பார்கள். சார், இந்த பெத்த தாய்மார்களை அல்லாஹ் உங்கள் வயிற்றை கபூல் செஞ்சுட்டான். இந்த பிள்ளைகளை பெத்தெடுத்த தாய்மார்களை அல்லாஹ் உங்கள் பிள்ளைகளை கபூல் செஞ்சுட்டான். மையத்துன்னா ஓடுறான். ஐயோ என்னை பிடிச்சிக்குமா ஜின்னுங்கிறான். இந்த ரூஹு வந்துருமாங்கிற இடத்துல இந்த இந்த நீங்கள் பெற்றெடுத்த இந்த பிள்ளைகள் ஊரில் உள்ளவர்களை தொட்டு தடவி அடக்குகிறார்களே, அல்லாஹ் அவங்க ஊரை கபூல் செஞ்சுக்கிட்டான். சார், இந்த மதரசா ரொம்ப லேட்டு, இந்த நிஸ்வான் லேட்டு, என்னைக்கோ ஆரம்பிச்சிருக்க வேண்டியது. சகோதரர்களே, அப்போ அந்த பேரப்பிள்ளைய மடியில் உட்கார வச்சுருந்தாங்க எங்கள் ரசூலுல்லாஹ். ஒரு தடவை இப்படி உட்கார வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஹசன் ஹுசைன் இப்படி மேலே உட்காரு. ஒரு அரபி, காட்டரபி வந்தார். இப்படி வந்துட்டார் பள்ளியாசலுக்குள்ளே. வந்துட்டு இப்படி பார்க்குறாரு, பிள்ளைகள் துடையில் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவர் சொன்னார், என்ன முஹம்மதே அப்படி பேசுவாங்க, காட்டரபி தானே. இன்றைக்கும் கூட வெளிநாடுகளில் இருக்கவங்களுக்கு தெரியும்ல, இன்றைக்கும் முஹ்மாஃபிம்மா, மண்டையே இல்லாதவன்மா. அரபு நாடுகளுக்கு போனால் அவங்களுக்கு எதுவும் புரியாது. பிதூன் அப்படிமா, பெடோயின்னா அந்த கிராமவாசிகள், அவங்களுக்கு எதுவும் விளங்காது. ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்டான், நீங்கள் ஒரு ஆம்பளையான்னா. எப்படி கேட்டான்? நீங்கள் ஒரு ஆண்மகனா கேட்டான்.
ரசூல்லா எப்படி பார்க்குறாங்க, பக்கத்தில் யாருமே இல்லை, உமர் இல்லை, அறுத்துருப்பார் கழுத்தை, ஆடு இருக்கிற மாதிரி அறுத்து தொம்முன்னு போட்டிருப்பார். யாரை பார்த்து என்னடா கேள்வி கேட்டேன்னு யாரும் இல்லை. எங்கள் ரசூல்லா என்றைக்குமே யார் எப்படி பேசினாலும் அவருக்கு அழகாக பதில் சொல்லுவாங்க. ஏன் தான்னு கேட்டாங்க. இல்லை, பொதுவாக அரபு வம்சத்தில் பெண்கள் தான் குழந்தைகளை கொஞ்சுவார்கள், முகம்மது கொஞ்சுகிறாரே என்ன செய்தின்னு கேட்குறானே. நான் சொல்கிறது விளங்குதா? ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், எனக்கு 10 பிள்ளைகள் உண்டு, நான் ஒரு பிள்ளையை கூட முத்தம் போட்டதில்லை, என்ன நான் ஆம்பிள்ளை அப்படி சொல்கிறார். நான் ஆம்பிள்ளையா, 10 பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளை அவெல்லாம் என் பொண்டாட்டி பார்த்துக்குவா, நான் எதுக்கு முத்தம் போடணும்? அது பெண்களின் குணம், குழந்தைகளை வளர்ப்பது. முகம்மதே என்ன பிள்ளைகளை தூக்கி வச்சுட்டு முத்தம் போட்டுக்கிட்டு இருக்கே. எங்கள் ரசூல்லா அப்போ அந்த அவரை பார்த்து ஒரு செய்தி கேட்டாங்க, ஏன்பா உன் மனசில் இரக்கம்ங்கிறதே ஒன்றும் இல்லையா? குழந்தைகளுடைய முகத்தை பார்த்தா அந்த பிஞ்சு உள்ளங்களை தூக்கணும், முத்த என்ன அல்லாஹ் உனக்கு ரஹ்மத்தே வைக்கலையா, என்னையா நீ அப்படின்னு கேட்குறாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது, இஸ்லாமிய சகோதரர்களை விளங்கிங்க, அன்னைக்கு ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரையும் நீங்கள் அரபு நாட்டுக்கு போனீங்கன்னா ஒரு அரபி தன்னுடைய பிள்ளையை 1000 தடவை முத்தம் போடுவான், 1000 தடவை முத்தம். உங்கள் ஊரில் நல்ல வெளிநாட்டில் இருப்பாங்கல்ல, நீங்கள் துபாயில் சவுதியிலலாம் பார்த்துருப்பீங்க, தூக்கி 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 முத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான். அவ்வளோ சேட்டை பண்ணும் அந்த ஊர் பிள்ளைகள். அரபு நாட்டு பிள்ளைகள் என்ன சேட்டை பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும், கடுமையான சேட்டை பண்ணுவான். ஆனால் அரபி தூக்கி முத்தம் தூக்கி முத்தம் தூக்கி முத்தம் கொஞ்சுவான், அப்படியே வச்சுக்குவான். என்ன ஏன்? அன்னைக்கு எங்கள் ரசூல்லா சொன்னாங்க, அடே இது ரஹ்மத்தின் அடையாளம்டா, பிள்ளைகளை முத்தம் போடுங்க, பிள்ளைகளை நல்ல அரவணைப்போடு இருங்க சொன்னாங்க. அதனால இன்னைக்கு வரையும் அரபிகள் என்ன தப்பு. ஒரு ஷாப்பிங் மாலுக்கு ஒரு நாள் போயிருந்தேன் ஜாமான் வாங்கிறதுக்கு, துபாயில் இருந்தேன், ஒரு 8 வருஷ காலம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஷாப்பிங் மாலுக்கு போய் ஜாமான் வாங்க போயிருந்தேன். பார்த்தா திடீர்னு அமைதியாக இருக்குது, ஏசி ஓடிக்கிட்டு இருக்குது, அமைதியாக இருக்குது அந்த ஷாப்பிங் மாலில். திடீர்னு ஒரு கொத்து பல்பு உளுந்து உடஞ்சா எப்படி இருக்கும், சுளி அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நிற்கிற எல்லாரும் அங்கே தான் பார்க்குறான், என்னடா உடஞ்சி அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய கண்ணாடி கூட ஒரு பையன் தள்ளி விட்டான், கீழே விழுந்து சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. உடனே அந்த பையன் என்ன செய்வான், தள்ளி விட்ட சின்ன பையன், அவன் என்ன செய்வான், என்ன சார் செய்வான், அத்தா மட்டும் ஓடுறான். அந்த வரிசையை பார்த்துக்கிட்டு நின்று அந்த கடையினுடைய வேலைக்காரன் துரத்திக்கிட்டே ஓடுறான். இப்போ கடைக்காரங்க அங்கே நின்னவெல்லாம் வந்துட்டான், என்ன இது உடஞ்சிருச்சு என்னன்னு பார்க்குறான். அந்த பையன் ஓடுறான், பின்னாடியே கடைக்காரன் ஓடிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா அங்கேருந்து வர்றாரு, அரபி. இந்த பையன் ஓடினவுடனே அப்படியே தூக்கி நெஞ்சில் அணைச்சிக்கிட்டார், தான் பிள்ளைய அணைச்சிட்டு முத்தம் போட்டு என்னன்னு கேட்டார். இல்லை உன் பையன் ஷைத்தான் இதை உடச்சிட்டாங்கிறான், அவன் சூ சவ்வி ஷைத்தான் அப்படிங்கிறான், நீ ஷைத்தான் வேலையை பார்த்து தான் இதை உடச்சிட்டான்னு. உடனே அந்த அரபி சொன்னான், லே ஹிமார் கழுத, யாரை பார்த்து ஷைத்தான்னு, என் பிள்ளை எப்படி விரட்ட போச்சு, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாளைக்கு யார் பதில் சொல்லுவா, முத்தம் போடுறான். அந்த இது உடஞ்சிருச்சா, பில்லை கொண்டாடா கொடுக்குறேன், என்ன பெரிய சாமா என்னடா கொண்டாடா பில்லை, என் பிள்ளைய மிரட்டின அவ்வளோதான். நான் சொல்கிறது விளங்குதா என்னன்னு, சொந்த பிள்ளைய எவனாவது மிரட்டினா கூட தூக்கி தூக்கி முத்தம் போகிறான். 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் நபி சொன்னாங்க, குழந்தைகள் ரஹ்மத். இன்றைக்கி என்ன தெரியுமா செய்கிறோம், கொஞ்சம் மார்க்கு கம்மியாக அந்த மூத்திரத்தை வாங்கி குடிங்களாம் சில வீட்டில். அந்த பையன் அவன் எப்படி இருக்கான் சார் சொல்லக்கூடாது. இந்த படைப்பு எதற்கு பெற்றோர்களை உங்களுக்குத்தான் சொல்கிறேன், இந்த பிள்ளை எதுக்கு படைக்கப்பட்டுச்சு தெரியாது. உங்கள் ஊரில் எத்தனையோ பேர் இருக்கலாம், படிக்கிற காலத்தில் சுமாராக படிச்சிருப்பான், அப்புறம் பார்த்தா கோடீஸ்வரன் ஆயிடுவான். படித்தவன் பூரா அவன்கிட்ட வேலை செய்வான். இன்றைக்கி அப்படித்தான் நடக்குது. அவன் படிக்காத ஆள் கோடீஸ்வரனாக இருக்கான், சொந்த கம்பெனி வச்சுருக்கான், படித்தவன் பூரா வேலை செய்கிறான். உன் பிள்ளை எதுக்கு படைக்கப்பட்டுச்சு தெரியாது தெரியாது. இன்னொரு செய்தியும் சொல்கிறேன், பொதுவாக அரபு நாடுகளில் பிள்ளைகளை அடித்தா ஜெயிலு. பிள்ளைகளை சொந்த பிள்ளைகளை அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், பிள்ளைகள் கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சுன்னா ஜெயிலில் போட்டுருவான். நான் முதல்ல துபாய்க்கு போய் ஒரு ஸ்கூலில் தான் வேலைக்கு சேர்ந்தேன். அந்த ஸ்கூலில் எனக்கு எடுத்த முதல் பாடமே, சார் இங்கே எந்த பிள்ளையும் அடிச்சிடக்கூடாது, அடிச்சுட்டா ஜெயிலில் போட்டுருவான், அது எங்களுக்கு தெரியாது அப்புறம் நான் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் போன கொஞ்ச நாளில் ஒரு செய்தி நடக்குது. என்னென்னா, ஒரு பாகிஸ்தானி ஃபேமிலி, காலை நேரத்தில் அந்த பையன் ஏதோ சேட்டை பண்ணுறான், அப்பன் அடிக்கிறான், இந்த பையன் ஓடுறான், அத்தா விரட்டிக்கிட்டே வர்றாரு. என்னென்ன இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொத்து பல்பு உடஞ்சில்ல, அது மாதிரி நம்ம ஊரில் நடந்திருந்தால் என்ன சார் இருக்கும் சொல்லுங்களேன், கொஞ்சம் சொல்லுங்களேன், என்ன செய்வோம், தூக்கி அப்படியே முத்தம் போட்டு என் புள்ள கரிசனமான அப்படியா சொல்லுவான்,
அந்த பையன் உன் பக்கத்தே வரமாட்டான். எங்கள் அப்பா ஐயோ வேணாம், இந்த ஆள் 4 சாத்து சாத்துவான். இவன் அடிக்கிறது மட்டுமல்ல, 2 பேரை கூப்பிட்டு இப்படி ஒரு பிள்ளைய பார்த்து இங்கே வாங்க சாத்துங்க இவனை அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொல்லுவோம்ல நம்ம, அப்படி தூக்கி முத்தம் போட்டுருவோமாக்கும் நம்ம. அப்போ அந்த பாகிஸ்தானி என்ன செய்கிறான்னா பையனை அடிக்கிறான். இந்த பையன் விறுவிறுன்னு ஓடியாடுறான். அவர் அடி தாங்க முடியாமல் ஓடியாந்து கதவை திறந்துட்டு வெளியே வந்துட்டான் ரோட்டுக்கு. அந்த நேரம் போலீஸினுடைய கார் இப்படி வருது. வந்தவன் நிப்பாட்டிட்டான். நிப்பாட்டு அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறான், கியா ஹுவா, என்ன நடந்துச்சு? கியா பை கியா ஹுவா அப்படிங்கிறான். என்ன நடந்துச்சு? வாட் ஹேப்பன்ட்? என்ன நடந்துச்சு? எங்கள் அத்தை அடிக்கிறாரு, ஹீ இஸ் பீட்டிங் மீ. அவன் சொல்கிறான், என்னை பெற்றவர் அடிக்கிறாரு. உடனே போலீஸ் ஒன்றும் சொல்ல, இறங்கினா கீழே வந்தான். யார் என்ன ஏன் அடிக்கிற அப்படின்னா, அது இல்லை அப்படின்னா, வண்டியில் ஏறியா அப்படின்னு ஏற்றி கொண்டு போயிட்டான். யாரை? நடந்தது துபாயில் வண்டியில் அத்தாவை ஏற்றி கொண்டு போயிட்டான். இந்த பையன் திரும்ப போனால் வீட்டில் உட்காந்து விளையாடிக்கிட்டே இருக்கான். அந்த அம்மா கிச்சனில் ஏதோ சமைச்சிக்கிட்டு ரொட்டி கிட்டிலாம் சமைச்சு தால்லாம் சமைச்சு அது அங்கேருந்து வந்து, டே அத்தா எங்கடா சாப்பிட்றதுக்குன்னு கேட்டா. அந்த பையன் அழகா சொன்னேன், என்னை அடிச்சான்ல, முஜே மார் கயா முஜே மாறா உன்னை போலீஸ் வாழே லேக்கு சலையே கொண்டு போயிட்டான் யா போலீஸ். இந்த ஆள் வார் தூக்கிட்டு போயிட்டான். இந்த அம்மாவுக்கு ஒரு அத்தா எங்கடா, போலீஸ் கூப்பிட்டு போயிட்டாருமா, அச்சாரில் அப்படிங்கிறான் அவன். இந்த அம்மா பார்த்துச்சு, ஐயோ அந்த ஆளை எங்கடா கொண்டு போய் வச்சான்னு புர்காவை நடந்தது புர்காவை மாட்டிக்கிட்டு ஓடுது போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போய் அங்கே பார்த்தா லாக்கப்பில் உட்கார வச்சுருக்கான். ஆள் அங்கே இருக்கார், எத்தாப்பில் லாக்கப் உள்ளே கிடக்காரு. இந்த அம்மா போலீஸ்கிட்ட போய் சொல்லுது, ஐயா இவரை ஏங்க பிடிச்சிட்டு வந்தீங்க, இவன் புரிச்சங்க விடுங்க அவர் அப்படி விடுங்கன்னு. அவன் போலீஸ்காரன் கேட்டிருக்கான், உன் புருஷனா இவன் கூடயா நீ வாழ்கிற அப்படின்னு இருக்கான். ஆமாம் இவர் தான் என் புருஷன். இந்த ஆள் லூஸ் ஆச்சேன்னு இருக்கான். போலீஸ்காரன் சொல்லியிருக்கான், இவன் ஒரு லூஸ் ஆச்சேன்னு. இந்த அம்மா சொல்லியிருக்கு, எனக்கு மட்டும் தெரிஞ்சது பரவாயில்ல, இன்றைக்கி உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்படி தானே சொல்லுவாளுங்க. சந்தர்ப்பம் சாக்கு பார்த்து எப்போ கிடைக்குதோ நல்லா வச்சு சாத்திர வேண்டியது. இந்த ஆள் லூசா? அப்போ இல்லைங்க அவர் நல்ல ஆள் தான், விட்டுருங்க. பிள்ளைகளை அடிக்கிறவன் எப்படி நல்லவனாக இருப்பான்? அவன் கேட்டிருக்கான் போலீஸு, அவன் லூஸு தானே. உன் புருஷனை கொண்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் காமிச்சு ஃபிட் ஃபார் லைஃப் அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கி இந்த ஆள் லூஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் விடுவோம், இல்லைன்னா விடமாட்டோன்ட்டான். இதை கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் காமிச்சோன்னா அப்புறம் இந்த ஆள் நல்ல ஆள் தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் கூப்பிட்டு இங்கே இனி பிள்ளைய அடிக்கிற வேலைலாம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு ஃபோன் நம்பர் எழுதி பையன் கையில் கொடுத்து, இந்த ஆள் அடிச்சான்னா எங்களை கூப்பிடியான் இருக்கான். எப்படி பாருங்க, நான் சொல்கிறது விளக்குதா? இப்போ நம்ம ஊர்லலாம் இப்படி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? நடந்துச்சு அப்படி ஒன்று. ஏர்போர்ட்டில் ஒரு வருஷம் வர்றதுக்காக வேண்டி நிற்கிறேன். ஏர்போர்ட்டில் வந்து துபாய் ஏர்போர்ட்டில் நின்றுக்கிட்டு இருக்கேன். பயலுக்கு விளையாடிட்டு இருக்கான். எப்படி விளையாடுறான்? சாப்பாடு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கு அந்த தரை. இங்கே காலை வைக்கிறான், சறுக்கிக்கிட்டு போகிறான், அங்கே டம்முன்னு போய் இடிக்கிறான். அங்கேருந்து ஒரு காலை வைக்கிறான், இங்கே சறுக்கிட்டு போய் டம்முன்னு விழுகுறான். யாரும் கேட்க மாட்டாங்க அந்த பிள்ளைகள் அப்படி விளையாடினா. துபாய் ஏர்போர்ட்டில் எனக்கு ஒரு ஆளுக்கு முன்னாடி ஒருத்தர் நின்று இருந்தார். அவர் கேட்டார், இந்த ஊர் பயல்கள்லாம் பூரா சைத்தானா இருப்பான் போல்க. அவர் சொல்கிறாரு, ஒரு பேர் கேட்க மாட்டேங்கிறான், இவருங்க ஏர்போர்ட்டையே உடச்சி போடுவாங்க போல்க, இப்படி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு எனக்கு முன்னாடி உள்ள ஒருத்தர் சொல்கிறாரு. முன்னாடி முதலுக்கு முதல் ஆள். நான் சொன்னேன், இங்கே அப்படிலாம் கேட்க முடியாதுங்க, கேட்டால் ஜெயிலில் வச்சுருவான்னு நான் சொன்னேன். அவருக்கு ஜெயிலில் வச்சுருவான். உடனே அந்த ஆள் அப்படின்னு பார்த்துட்டு என்னை திரும்பி, என்ன பாய் சொன்னீங்கன்னாரு. அப்போ தான் பார்க்குறேன், லியோனி நம்ம ஊரில் பட்டிமன்றம் நடத்துவார்ல, அவர் அங்கே ஏதோ பட்டிமன்றத்துக்கு வந்திருக்காரு. எனக்கு ஒரு ஆளுக்கு முன்னாடி நிற்கிறாரு. என்ன பாய் சொன்னீங்கன்னா? அப்போ தான் பார்க்குறேன், இவரை பார்த்த மாதிரி லியோனி. இல்லை சார், இங்கே பிள்ளையெல்லாம் அடிக்கக்கூடாது சார், எதுவும் திட்டவும் கூடாது, போலீஸ் வந்தால் நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவான், இந்த ஊரினுடைய கானூன் அது, சட்டம் அது அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த ஆள் சொன்னான் பாருங்க ஒரு பதில் எனக்கு, சார் இந்த சட்டம்லாம் நம்ம ஊரில் எப்போ சார் வரும்? இந்த சட்டம்லாம் நம்ம ஊரில் இருந்தால் எங்கள் அப்பா 365 நாள் ஜெயிலில் தான் சார் இருந்திருப்பான். யார் அந்த ஆள் பட்டிமன்றத்தில் பேசுவார்ல, அதே மாதிரியே சொல்கிறாரு. நடந்து போனால் ஏன்டா நடந்தேன்னு ஒரு அடி அடிப்பார், உட்காந்துருந்தா ஏன்டா உட்காந்துருக்கேன்னு அடிப்பார். அப்போல்லாம் உடனே ஒரு ஃபோன் பண்ணி, போலீஸ் இங்கே வாங்கன்னா எங்கள் அப்பா உள்ளே இருப்பான், சந்தோஷமாக இருக்கு. நான் சொல்கிறது விளங்குதுங்களா? பெருமானார் கொண்டாட சொன்னார்கள், இன்றைக்கு வரையும் உலகம் கொண்டாடுகிறது. எங்கள் ஹதீஸில் வருது, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன்கான லஹு சபியுன் பல் யதசாபா லஹு. எந்த வீட்டில் குழந்தைகள் இருக்கிறார்களோ பெற்றோர்கள், அந்த வீட்டின் மாமாக்கள், அந்த வீட்டின் அத்தாக்கள், பெரியத்தா சின்னத்தா, கொஞ்ச நேரம் குழந்தைகளாக மாறுங்கள். நாங்கள் வாட் எ வண்டர்ஃபுல் வேர்ல்ட். இந்த ஹதீஸை நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களானே தெரியாது. மன்கான லஹு சபியுன், எந்த வீட்டில் குழந்தை இருக்கிறதோ ஃபல் யதசாபா லஹு, அந்த வீட்டில் தாய்மார்கள் குழந்தைகளாக மாறட்டும், குழந்தைகளாக மாறட்டும். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி முதுகுல தூக்கி வச்சு யானை ஓட்டின வரலாறுகள் உண்டு. குழந்தைகளை
அவங்க கூட பல விளையாட்டுகள் அந்த சொல்லிட்டு விட்டு வந்தேன்ல ஒரு இடத்துல, நான் பேச்சாளர், எங்கே விட்டனோ அங்கே போய் கூட்டம். அந்த 4 பசங்க நின்னாங்கல்ல, 5வது ஆள் அட்ரஸ் கேட்டாங்கல்ல எங்கள் ரசூலில், 5வது ஆள் எங்கேயா அப்படி கேட்குறாங்க. கேட்ட உடனே அதில் ஒருத்தர் சொன்னார், அவங்க வீட்டில் ஒரு மையத்து அப்படின்னா. ஒரு பையன் என்ன சொல்கிறான், அவங்க வீட்டில் ஒரு மையத்து இருக்கிறதே 3 தெரு, மதியனால மக்கால 3 தெரு. யார் மையத்தாக இருந்தால் முதல்ல இங்கே தான் வந்து சொல்லுவாங்க ரசூல்லாட்ட. மையத்தா யாரா இறந்துட்டான்னு கேட்ட உடனே அந்த பையன் உடனே பதில் சொன்னான், அவன் வளர்த்துக்கிட்டு இருந்த குருவி இறந்து போச்சுன்னா. பிள்ளை தானே அதுக்கு என்ன தெரியும்? அவன் சொல்கிறான் குருவி இறந்து போச்சுங்கிறான். உடனே நான் சொல்லாச்சு, அப்படியா, வாங்க அந்த வீட்டில் போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பி போகிறாங்க. அங்கே தான் எங்கள் ரசூல்லா நிற்கிறாங்க சார். எங்கள் ரசூல்லாவினுடைய ஹியூமானிட்டி சொல்கிறாங்க, வாங்க தான் அந்த வீட்டுக்கு போவோம், அவரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு வருவோம். வீட்டுக்கு போயாச்சு. இப்போ போய் உள்ளே ஒருத்தன் கூப்பிட்டு வர்றான், ரசூல்லா அவனை தேடி வந்திருக்கான் வாயா அப்படின்னு கூப்பிட்டு வர்றான். 3 பின்னாடி நிற்கிது, 3 பிளம்மு, 3 வயசில் உள்ளது, 4 வயசில் உள்ளது பின்னாடி நிற்கிது. உலகத்தையே ஆண்ட எங்கள் ரசூல்லா முன்னாடி நிற்கிறாங்க. ஒருத்தர் போய் கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வந்தோடனே எங்கள் நாயம் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, என்னத்தான் ஆச்சு, என்னத்தான் ஆச்சு? யா உமைர் மா ஃபஅல பிக நுமைர். 1400 வருஷமாக ஹதீஸ் கித்தாபுகளில், வரலாறு கித்தாபுகளில் இந்த பேரை பதிவு பண்ணுறாங்க. அவர் யாருன்னு தெரியாது, ஆனால் எங்களுக்கு தெரியும், உமைர் என்பவர் இருந்தால். யா உமைர் மா ஃபஅல பிக நுமைர், யா உமைர் மா ஃபஅல பிக நுமைர். கண்ணே உமைரே, உன் குருவி என்னத்தான் ஆச்சு கேட்டாங்க. உன் குருவி என்னத்தான் ஆச்சு சார்? எங்கள் ரசூல்லா அதை கேட்கும் போதே எங்களுக்கெல்லாம் அப்படி அந்த பிள்ளைகளை இன்வெஸ்ட் பண்ண அந்த சிந்தனை. உடனே அந்த பிள்ளை அழுகிறான், நான் வச்சுருந்தேன் ஒரு குருவி வாங்கிட்டு வந்தேன், அது இப்படி செத்து போச்சு அப்படி இப்படி சொல்கிறான். உடனே தன்னுடைய அந்த நுபுவத்தினுடைய முபாரக்கான கையை வச்சு தலையில் தடவுறாங்க. ஒன்றும் வருத்தப்படாததா, இன்னொரு குருவி நான் வாங்கி தரேன், அது நீ வளரு அப்படி சொல்கிறாங்க. அவரை ஆற்றுப்படுத்துகிறார்கள். நான் வாங்கி தரேன், இன்னொன்று வளருத்தா நீ. ஆனால் அன்னைக்கு பேசினாங்கல்ல பெருமானார், கூப்பிட்டு சொன்னாங்கல்ல, யா உமைர் மா ஃபஅல பிக நுமைர். இன்னைக்கு வரையும் உலமாக்கள் படிக்கிறார்கள், உலக மக்கள் படிக்கிறார்கள். அந்த பேரை அவரை அந்த பையனிடத்தில் பேசின அந்த வரலாறை உலகமே படிக்கிறது. சகோதரர்களே, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, குழந்தைகள் இருக்கிறார்களே, அல்லாஹ் தந்த ரஹ்மத்தது, ரப்புல் ஆலமீன் தந்த பரக்கத்தது. அப்படி எனக்கு என்னன்னு பெத்து போட்டோன்னு விட்டுற முடியாது. அமானிதம், உங்கள் கையில் தரப்பட்ட அமானிதம், நாளைக்கு அல்லாஹ்வினிடத்தில் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இன்னைக்கு இந்த ஒரு கூலிப்பு, ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையே, ஒரு குழந்தையே இல்லாமல் ஆக்கும்னா என்ன நடக்கும்? சமீபமாக ஒரு ஹதீஸை படிச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஆச்சரியம் தந்த ஒரு செய்தி, நான் ஆச்சரியப்பட்ட ஒரு செய்தி. ஹதீஸில் வருது, கியாமத்து நடப்பதற்கு 70 ஆண்டுகளுக்கு முன்னே குழந்தை பிறப்பு நிற்கும் நாங்கள் எங்கள் ரசூல்லா. கியாமத்து வர்றதுக்கு 70 வருஷத்துக்கு முன்னாடி சுத்தமாக உலகத்தில் குழந்தை பிறக்கிறதே நின்று போயிடும், குழந்தையே பிறக்காது. 10 பிள்ளை இருந்த இடத்துல 5 ஆச்சு 8 ஆச்சு, இன்னைக்கு ஒரு பிள்ளை தான் போதுங்கிறான். அப்படி தானே? இந்த பிள்ளைய அவ்வளோதான். அந்த பிள்ளைக்கு அத்தாவும் சம்பாதிக்கிறான், அம்மாவும் சம்பாதிக்கிறான், 2 பேரும் சம்பாதிச்சு இங்கிட்டு தடவை அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லாம் வாங்கி தர்றான். ஆனாலும் கூட அந்த பிள்ளை சாட்டிஸ்ஃபையாக இல்லை, அந்த பிள்ளை நிம்மதியாக இல்லை. அந்த பிள்ளை என்ன செய்யுது, அது வேணும் இது வேணும். காலையில் போட்ட சட்டையை மதியானம் போடுறதில்லை, அவனே ரிஜெக்ட் அப்படிங்கிறான். செருப்பு சில வீடுகளுக்கு போனால் 15 செருப்பு. இது ஸ்கூலுக்கு, ஸ்போர்ட்ஸுக்கு, சும்மா நடந்து போகும்போது வாக்கிங் என்னையா வாழ்றிய, என்ன வாழ்கிறோம் நம்ம, என்ன புரிஞ்சுருக்கோம்? இங்கேயும் தடவி அங்கே தடவி. சமீபத்தில் ஒரு 6 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு செய்தி ஒன்று பத்திரிக்கையில் வந்துச்சு, பார்த்து கண்ணீர் விட்டேன். அது இந்த இடத்துல சொல்லணும் கண்டிப்பாக. கர்நாடகாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அன்றைக்கி அதை சொன்னேன் நான், அங்கே உங்கள் ஊரில் திருபுவனத்தில் பேசுனது இங்கே பேசக்கூடாது. நான் ஏதாவது எங்கள் அஜர்த்து வேறு பக்கத்தில் ஜவியில் உட்காந்து இவர் என்ன தான் பேசுகிறாருன்னு பார்த்துக்கிறேன். கர்நாடகாவில் நடந்த நிகழ்ச்சி பத்திரிக்கையில் வந்திருக்கு. ஒரு தாத்தாவும் பாட்டியும் ஒரு வீட்டில் இருக்காங்க, ஒரு தெருவில். இன்றைக்கெல்லாம் அப்படி தானே இருக்கான். பையன் லண்டனில் இருக்கான், அமெரிக்காவில் இருக்கான், எங்கேயாவது இருக்கான். ஆனால் தாத்தாவும் பாட்டியும் வீட்டில் இருக்காங்க. அந்த பெற்றவங்களை பார்க்குறதுக்கு இது பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, அது காசு நிறையா இருக்குது. ஆனால் பெற்றவங்களுடைய அந்த மகிமையும் மரியாதையும் தெரியல. தாத்தா பாட்டி ஒரு வீட்டில் இருக்காங்க, தெருல அவர் காய்கறி வாங்க போவார், அந்த அம்மா பால் வாங்க வரும். சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள். தெருக்காரங்கெல்லாம் பார்ப்பாங்களா இல்லையா, இந்த வீட்டில் 2 பேர் இருக்காங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்.
திடீர்னு பார்த்தா தாத்தாவை 5 நாளாக காணும். தாத்தாவை 5 நாளாக காணும். ஒரு நாளாச்சு, 2 நாளாச்சு, 3 நாளாச்சு. தெருவில் உள்ளவங்க கேட்குறாங்க, பாட்டி தாத்தா எங்க அப்படிங்கிறார். ஊருக்கு போயிருக்காரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஊருக்கு போயிருக்காரு. 7 நாளாச்சு, 8 நாளாச்சு, 9 நாளாச்சு, 10 நாளாச்சு, ஒரு வாரம் ஆச்சு, 15 நாளாச்சு. பாட்டி தாத்தா எங்க? ஊருக்கு போயிருக்காரு. என்ன கிண்டல் பண்ணுற? 15 நாளாக இருந்தாலும் எங்கே போனார் அப்படின்னு கேட்குறான். இந்த அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது. இந்த அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது, பேசாமே இருக்குது. வருவார், தாத்தா வருவார் அப்படிங்குது. தெருக்காரன் போய் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டான், என்னமோ நடந்திருக்கு, இந்த அம்மா சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லிட்டான். போலீஸ்காரன் வந்து விசாரிக்கிறான், பாட்டி தாத்தா எங்க அப்படின்னு. ஊருக்கு போயிருப்பார்ப்பா, ஊருக்கு போயிருக்காருப்பா. இங்கே வா, ஸ்டேஷனுக்கு வா, 2 அடியை போடு. என்ன பேசி ஊருக்கு போயிருப்பார், எங்கே தாத்தா? உடனே அந்த அம்மா ஒன்று சொல்லுது, சார் அந்த பத்திரிக்கையை எழுதியிருந்தான், படிச்சுட்டு அப்படியே என் கண்ணெல்லாம் தண்ணி ஆயிடுச்சு, என்னுடைய உடலெல்லாம் கூச்சி விட்டது. அந்த தாய் சொல்லுது, ஒன்று நடஞ்சி அதை நான் சொன்னால் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அப்போ அப்படி ஒரு எனக்கு ஒரு இது தந்தால் நான் சொல்லுவேன் அப்படி சொல்லுது அந்த தாய் சொல்லுது, அந்த வயசான கிழவி. உடனே போலீஸ்காரன் சொல்கிறான், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சொல்லு. என் கணவன் இறந்து விட்டான் அப்படிங்குது. என் கணவன் இறந்து விட்டான். சரி, இறந்து போயிட்டார்ல, தெருக்கு தெரிய வேண்டியதானே, நீ என்ன செஞ்ச புருஷனை? ஒரு வீட்டில் மையத்தில் நடந்தால் எல்லாருக்கும் தெரியும்ல. இப்போ உங்கள் ஊருக்கார பிள்ளைகள் வந்து நிற்கிதில்ல, எங்கேயா போனான் புருஷன்னா, அந்த பொண்டாட்டி மீண்டும் சொல்லுது, எனக்கும் என் கணவனுக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கை என்னன்னா, நான் முதல்ல இறந்துட்டா யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளையில் என்னை அடக்கிறணும், நீ முதல்ல இறந்துட்டேன்னா யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளையில் உன்னை அடக்கிறணும் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசி வச்சுருந்தோம். என் புருஷனை கொள்ளையில் குழி தோண்டி அடக்கிட்டேன், யாருக்கும் தெரியாது. அப்போ இவன் கேட்குறான், உனக்கு பிள்ளையெல்லாம் அப்படின்னு கேட்குறான் போலீஸ்காரன். சார் அந்த 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 பத்திரிகையை படித்து எத்தனை நாள் எனக்கு வெதும்பி அழுதுன்னு தெரியுமா? அந்த புடிச்சன் இவன் கேட்குறான் போலீஸ்காரன், உன் பிள்ளைகள் இல்லையா உனக்கு? ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எதுவும் இருக்கா, இல்லை தனியாக இருக்கீங்களா? 2 பேரும். எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், யாருக்கு தெரிஞ்சோ இல்லையோ அவங்க 2 பேருக்கு மட்டும் தெரியக்கூடாதுங்க. ஒரு தாய் சொல்லுது, என் பெத்த பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது, வேற எவனுக்கு தெரிஞ்சாலும் சரி, என் பெத்த அதுதான் என் கணவனுக்கும் எனக்கும் ஊடு, சொந்த ஊடு. எனக்கு எஃப்டியில் காசு போட்டிருக்காரு, மாதம் வட்டி வருது, அதை வாங்கணும், சாப்பிடணும், நம்ம வீட்டில் இருக்கணும். நீ முன்னாடி இறந்துட்டேன்னா நீ என்ன அடைக்கிறணும், நான் முன்னாடி இறந்து நான் அடைக்கிடுவேன். இதுதான் எங்கள் அக்ரிமெண்ட்டு. உடனே அந்த போலீஸ்காரங்க கேட்குறான், உன் பையன் என்ன செய்கிறான்? இப்போ 2 பசங்க இருக்காங்கடியே, எங்கே இருக்கான், என்ன செய்கிறான், அவன் ஏழவாழை எங்கேயா தெருல இருக்கானா அப்படின்னு கேட்குறான். அந்த அம்மா அதுக்கு ஒரு பதில் சொல்லிச்சு பாருங்க சார். அந்த பதில் தான் அதில் ட்விஸ்டே. அந்த தாய் சொல்லுகிறது, என் ஒரு மகன் கனடாவிலே பெரும் டாக்டராக இருக்கான், இன்னொரு பையன் அமெரிக்காவில் இன்ஜினியராக இருக்கான். ஏன் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு கேட்குது. போலீஸ்காரன் கேட்குறான், ஏன் தெரியக்கூடாது? இல்லை, என் கணவன் சொன்னார், அன்னையிலேருந்து இன்ன வரையும் படிச்சுட்டு போயிட்டான், கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், பறந்துட்டாங்க, இளம் சிட்டுகள், நல்லா சம்பாதிக்கிறான், ஃபேமஸான டாக்டர், ஃபேமஸான இன்ஜினியர், எங்களை எதையும் கண்டுக்கல. என் கணவர் சொன்னார், நாளைக்கு நான் இறந்து விட்டால் உன்னை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு அல்லது எங்கேயாவது விட்டுட்டு இந்த வீடை விற்பாங்க, இந்த வீடை விற்பான், அதுக்குன்னே வருவான், இந்த வீடை விற்றுட்டு உன்னை எங்கேயாவது நடுத்தரில் விட்டுட்டு அவன் கிளம்பி போயிடுவான் காசு எடுத்துக்கிட்டு. என்னோடு 40 வருஷம் குடுத்தனம் நடத்தின நீ, எனக்கு ரத்தம் வலிக்கிறது, என்னுடைய கஷ்டத்தில் எல்லாத்துலேயும் கூட இருந்தவ நீ, அதனால இந்த வீட்டிலே சாவர வரையும் இருப்போம் நம்ம 2 பேரும், அந்த காசில் நம்ம சாப்பிடுவோம், அந்த நாய்கள் நமக்கு தேவையில்லை. சார், ஒரு அத்தாவும் ஒரு அம்மாவும் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருந்தால், இந்த டாக்டர் மனுஷங்கிறீங்க, அவன் மிருகம் அல்ல, அவன் என்ன டாக்டர் படித்தான், அவன் அறிவு எதற்கு? எங்க இஸ்லாம் சொல்லும் அல்லவா, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா வபில் வாலிதைனி இஹ்சானா. இந்த திருக்குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், துபாயில இருந்து எங்க அம்மாக்கு கால் வலிக்குதுன்னு ஒரு பெரிய கோடாலி சாப்பை வாங்கி அனுப்பி விடுறல்ல, யார் வந்தாலும் உலகத்து ஊரில் என்ன செய்யலாம், கோடாலி சாப்பு வலித்தையெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு அக்தாங்கால். குர்ஆன் சொல்லுகிறது, உன் தாய் ஒரு நாள் 11 மணி இரவிலே எழுந்திருத்து, அல்லாஹ் எனக்கு கால் வலிக்குதேன்னு சொன்னா, பெத்த மகன் உனது கடமை அந்த தாய்க்கு அருகிலே உட்கார்ந்து அந்த முட்டியை பிடித்து விட வேண்டும். நீ வாங்கி அனுப்புகிற 1000 மருந்துகள் தேவையில்லைங்கிறான். நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுகிறது. வபில் வாலிதைனி இஹ்சானா. அதற்கு எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், நேரம் இருக்கணும், உன் தாய் கூப்பிட்ட உன்னை ஆஜராகணும். அதுக்குத்தான் அந்த வபில் வாலிதைனி இஹ்சானா. துபாயில் இருந்துக்கிட்டு நல்லா இருக்கியா, பணம் அனுப்பிட்டேன், காசு வந்துருச்சு, அந்த தாய் எதிர்பார்க்கிற அந்த மனோநிலை கிடைக்காவிட்டால்
அவர்களுடைய துவா உனக்கு கிடைக்காது. துவா உனக்கு கிடைக்காது. நீ சம்பாதிக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், நீ கோடீஸ்வரனாக இருக்கலாம், கார்களில் போகலாம், தாய் தந்தையினுடைய துவா கிடைக்காது. நீ வளமாக இருக்க மாட்டாய். மார்க்கம் சொல்லுகிறது, யார் ஒருவர் தாயையோ தந்தையோ பெற்று கண்ணை தூக்கி பார்க்கிறானோ, அம்மாவிடத்தில் ஏதாவது கேட்குது அந்த அம்மா, என்ன சொன்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் சொல்லுகிறான், என் கோப பார்வை அவன் மீது இறங்கும் என்கிறது குர்ஆன். உன் தாயினுடைய சொல்லை விட வார்த்தைக்கு நீ மேலே பேசக்கூடாதுங்கிறது குர்ஆன். வக்ஃபிது லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா, வக்ஃபிது லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா. தாயை தந்தையை ஏறெடுத்து பார்க்கிறது, மீறி பேசுறது, சீ என்று சொல்லுவது அல்லாஹ்வினுடைய கோபத்தை வரவழைக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. என்ன செய்யணும்? வக்ஃபிது லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. குர்ஆன் சொல்லுகிறது, அழகிய வார்த்தையில் அவர்களோடு, கௌலன் கரீமாங்கறான், a wonderful word, a respectable word. உன் முதலாளிட்ட நீ யாரை பெரியவன் நினைக்கிறியோ அவன்கிட்ட என்ன வார்த்தை பேசுவாயோ அதைத்தான் உன் தாய் தந்தை இடத்திலே பேச வேண்டும். நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனரு, நான் 1.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறேன்னா நீ வீட்டுக்குள்ள வரும்போது செருப்பை கழட்டி வைக்கிறாயே, அங்கே உன்னுடைய கௌரவத்தை, நீ ஒரு கம்பெனியினுடைய மேனேஜரு, சிஇஓ, நான் பெரிய முதலாளி அப்படிங்கிறத கழட்டி வச்சுட்டு அந்த தாய்க்கு பிள்ளையாகத்தான் வீட்டுக்குள்ள வரணுங்குது மார்க்கம். நான் சொல்றது விளங்குதா? அந்த தாய்க்கு பிள்ளையாகத்தான் வரணும். அந்த தாய் உன்னை டேன்னு கூப்பிடுவா. நான் மேனேஜர் தெரியும்ல அப்படிலாம் அங்கே ஒன்றும் பேச முடியாதுங்குது. பெருமானார் சொன்னார்கள், இந்த உலகத்தில் 3 காரியங்கள் பார்த்தாலே நன்மை. 1வது காபத்துல்லாவை பார்த்தா நன்மை, சும்மா போய் அப்படி ஒரு சேரை போட்டு உட்காந்து பார்க்க நன்மை எழுதப்படும். 2வது அல்லாஹ்வினுடைய வேதத்தை பார்க்க நன்மை எழுதப்படும். இதை அப்படி திறந்து வச்சு ஓதுனா போதும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவரிடத்தில் பெருமானார் சொல்லுவார்கள், அதீமுன் நதர ஃபில் முஸ்ஹஃப், அதீமுன் நதர ஃபில் முஸ்ஹஃப். சும்மா இருக்கியா, குர்ஆனை திறந்து வச்சுக்க. ஏன் தெரியுமா? அது ஒரு பேரொளி, அது ஒரு பேரொளி. அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் நன்மைகள் எழுதப்படும். உன் கண்ணினுடைய ஒளி நீ வாழுகிற வரை எடுக்கப்படாதுன்னாங்க குர்ஆனில். நீ குர்ஆனை பார்த்துக்கிட்டு இருந்தால் உன் வீட்டில் ரஹ்மத்துடைய மலக்குகள் இறங்குவாங்கன்னாங்க, அல்லாஹ்வினுடைய பேரருள் இறங்கும்னாங்க, நோய் வராதுன்னாங்க, வறுமை வராதுன்னாங்க. ஒரு காலம் இருந்தது, சாதாரணமாக நம்மெல்லாம் இருந்தோம், குர்ஆன் ஓதுற சத்தம் எல்லா வீட்டிலேருந்து வெளியே கேட்குமா இல்லையா? யாசின் ஓதுவாங்க, பொம்பளைகள் வாக்கியா ஓதுவாங்க, குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் இவ்வளவு பெரிய வீடுகளை தந்தான், வாகன வசதிகளை தந்தான், செல்வங்களை தந்தான், ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்தான். அவ்வளோதையும் விட்டமே. இன்னைக்கு ஓதுறதுன்னா கிளை உள்ளதுன்னு கேட்குறோமே, அந்த வேலையை செய்கிறதுக்கு தான் இந்த மதரசா. அதை மீண்டும் துவங்கிறதுக்கு, உங்களை கோடீஸ்வரர்கள் ஆக்கிறதுக்கு, உங்களை ஆரோக்கியமாக ஆக்குவதற்குத்தான் இந்த மதரசா இப்போது ஆரம்பிக்கப்படுகிறது. இப்போ 3வது எங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் இந்த உலகத்தில் பார்த்தாலே நன்மை எது தெரியுமா? உன்னை பெற்ற தாயும் தந்தையும். நாங்கள் உன்னை பெற்ற அம்மாவை அத்தாவை ரஹ்மத்தான கண்ணோட ஒரு தடவை பார்த்தா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் நன்மை கிடைக்கும். நாங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின். சார் இன்னைக்கு கவர்மெண்ட்டில் போகிறதுக்கே 4.5 லட்சம் ரூபா, தனியாரில் போனால் 10 லட்சம் ரூபா கேட்குறான் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு. அப்படியே போய் அங்கே எந்த பெண்ணையும் பார்க்காம, அல்லது ஒரு பெண் அந்நியர்களை பார்க்காம அப்படி இபாதத் செஞ்சு கரெக்டாக இருந்து, அதெல்லாம் தெரியாது. நம்ம ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ள போகிறோம், எல்லாம் ஏற்றுக்கணும், மன்னிச்சு ஏற்றுக்கணும், அப்படிதான் அவ்வளோதான். இத்தனை லட்சம் ரூபா செலவு பண்ணி ஃப்ளைட்டு பிடிச்சி 15 நாள் 40 நாள் அங்கே போயிருந்து இவ்வளவு கஷ்டங்களையும் பட்டு கூட்டத்தில் நெரிச்சு கல்லெறிய போக முடியாது, படாத பாடுபட்டு ஹஜ்ஜி. எங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின்னாங்க. உடனே ஒரு சஹாபி கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்குது, ஒரு நாளைக்கு வீட்டுக்குள்ளே போகும்போது வரும்போது 50 தடவை பார்க்குறேன். 50 ஹஜ்ஜா? 50 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நன்மை கிடைக்குமா? ஒரு ஹஜ்ஜி செஞ்சாலும் எல்லாம் நமக்கும் நரகத்துக்கும் இடையில எத்தனையோ வருஷத்தை தள்ளிடுவான். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு 50 தடவை பார்க்குறேன்னே 50 ஹஜ்ஜான்னு கேட்டார். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹு அக்ஸர், அல்லாஹு அக்ஸர், அல்லாஹு அக்ஸர். அடே 50 தடவை என்னையா? 1 லட்சம் தடவை உன் தாயை தந்தையை ரஹ்மத்தான பார்வையோடு பார்த்தால் 1 லட்சம் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுன்னாங்க. சார் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எந்த வீட்டில் தாயும் தந்தையும் இல்லையோ மஹ்ரூம் பரக்கத்து போச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் அத்தா இல்லை, எங்கள் அம்மா இல்லை, நான் யாரை போய் பார்ப்பேன்? அல்லாஹ் ஹஜ்ஜி போச்சே. இதை சொல்லி தர்றதுக்கு தான் இந்த மதரசா.
இதை சொல்லித்தரதுக்கு தான் இந்த மதரசா, இந்த பிள்ளைகளை உருவாக்குறது. இதைத்தான் இங்கே சொல்லி தந்தாங்க. இவ்வளவு நாள் உங்கள் பிள்ளைகள் எப்படி நடந்ததோ மாறி நடப்பார்கள். நான் போகிற ஊரில் சொல்கிறது, உங்கள் பிள்ளை படிச்சுட்டு வந்தோடனே அது சொல்லேன், அம்மா சீரியல் பார்க்காத சொல்லும். சீரியல் எங்கள் அஜர்த்து சொன்னாங்க, உஸ்தாது பி சொன்னாங்க சீரியல் பார்க்கக்கூடாதான் அப்படின்னு சொன்னேன். உடனே சொல்கிறது, இவ பெரிய அவுலியா அப்துல் காதர் ஜெயனானி வீட்டுக்கு பாடி போய் பாடு அந்த ரூமில் அப்படின்னு சொன்னான்னா அப்புறம் எதுக்கு ஓத விட்ட? அப்போ அந்த புள்ள சொன்னோன்னா அமர்த்திடணும். அதை அல்லாஹ் சொல்லியிருக்கான், சொல்ல வந்திருக்கு ஒரு செய்தின்னு. அந்த டிவி அமர்த்தணும்ல கொஞ்சம் நேரம். சகோதரர்களே, இன்னைக்கு பெரிய தேவை இருக்கிறதே, இந்த பிள்ளைகளை முறையாக வளர்த்து கொண்டு போய். சார் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், தஞ்சாவூரில் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அது என்ன பஸ் ஸ்டாண்டுக்கு மீனாட்சி ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் சார். அங்கே நடந்த ஒரு செயல் என் மனதை அப்படியே ரணப்படுத்தியது. உங்கள்கிட்ட சொன்னால் ஊர் பூரா சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அஜர்த்துனார். சொல்லுங்க அண்ணே, என்னண்ணே சொல்லுங்க அண்ணே. இல்லை, ஒரு அத்தா நின்று அழுதுகிட்டு இருந்தார். அவர் அழுதது எனக்கு சங்கடமாக இருந்துச்சு, அழுகே வந்துருச்சு எனக்கு அப்படின்னாரு. நான் கேட்டேன், என்ன அழுதாரு, ஏன் அழுதார்? அவர் சொன்னார், 3 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கி தராட்டி செத்து போயிடுவேன்னு சொன்னியடா. அந்த அத்தா சொல்லியிருக்காரு, 3 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கி தராட்டி செத்து போயிடுவேன்னு சொன்னீங்க, 3 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கி தந்தே செத்து போயிட்டியே. நான் சொல்கிறது விளங்குதா? எல்லா வீட்டு பிள்ளைகளும் இன்றைக்கி அப்படி தான் இருக்கான். அவன் காசில் அவன் சம்பாரித்து வாங்கணும்ல வண்டி. இன்றைக்கி நம்மளாம் நம்ம அத்தாட்ட கேட்ட முடியுமா? போடா உன் சம்பாத்தியத்தில் அம்பாரு. இன்றைக்கி பிறக்கும் போதே எல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். 3 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கி தராட்டி செத்து போயிடுவேன், நீ வாங்கி தந்தேன், நீயும் போன வண்டியும் போச்சு. போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு தக்கலையில் ஒரு ப்ரோக்ராம் நார்வேலுக்கு போயிருந்தேன். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அங்கே ஒரு செய்தியை சொல்கிறான், மேலப்பாளையத்துலேருந்து காவல் கிணறு 23 கிலோமீட்டர் நைட்டில் 12, 11:30 மணிக்கு கிளம்பி டீ குடிக்க போயிருக்கான். 6 வண்டியில் வரும்போது ஆக்சிடெண்ட்டு. 2 வண்டியில் உள்ள பிள்ளைய ரோட்டோடு போயிட்டான். அதுக்கா பெற்று வளர்க்குறான்? அதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி இவன் ரோட்டில் போய் போகிறதுக்கா? 23 கிலோமீட்டர் 11:30 மணிக்கு டீ குடிக்க போக வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் என்ன? அப்போ அந்த வீட்டில் அந்த பிள்ளைகளை தேட மாட்டாங்களா? அந்த பெத்த தாயும் தாப்புன்னு என்ன தான் செய்கிறான்? கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? சகோதரர்களே, இதெல்லாம் சொல்லித்தரத்துக்கு தான் இந்த மதரசாவை உருவாக்குவதற்கும், குறிப்பாக இந்த பிள்ளைகளை அவங்க அஜர்த்து அழகாக கையில் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி வாலிபர்களை ஒழுங்குபடுத்த சொல்லித்தரணும் சில விஷயங்களை. எங்கள் ரசூல்லா சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லித்தந்தால் தான் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். மற்ற எல்லா உயிரினங்களும் மனிதனை தவிர எல்லாரும் பிறந்த உடனே அது வேலையை பார்க்கும். ஆட்டுக்குட்டி பிறந்து விழுந்தோடனே கொஞ்சம் நேரம் நிற்கும், பாலை குடிக்கும், அப்புறம் அது சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது வாட்டுக்கு ஓட ஓடியாரும். கோழி அதே மாதிரி தான், மாடு அதே மாதிரி தான், ஆடு அது எல்லாமே உலகத்தில் பிறந்த உடனே அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்மால் மட்டும்தான் ஒன்றொன்னையும் சொல்லிக் கொடுக்கணும். எப்படி தவந்து போகணும் சொல்லிக் கொடுக்கணும், எப்படி நிற்கணும் சொல்லிக் கொடுக்கணும், எப்படி நடக்கணும் சொல்லிக் கொடுக்கணும், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். அந்த பிள்ளைகள் ஒரு வயசில் தெரியாது. எல்லாம் நடக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தால் பூராத்தையும் எடுத்து வாயில் வைக்கும். வைக்குமா இல்லையா? வாயில் வச்சு பார்ப்பான். ஏன்னா அந்த சென்சரி ஆர்கன் மட்டும்தான் வேலை செய்யும். வாயில் வச்சு அது தொட்டு பார்க்கும், அது நக்கி பார்க்கும், இது என்ன வாசனையாக இருக்குது, அப்புறம் தூக்கி போட்டுரும். இந்த நக்கி பார்க்குற பிள்ளை வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்பாவோட பைக் சாவி, கார் சாவி எல்லாம் அது வாய்க்குள்ளே தான் இருக்கும். நிறைய வீட்டிலேருந்து உள்ளேருந்து உருவாங்க. இவர் அப்பா வச்சுட்டு போயிடுவார் அவர் பாட்டுக்கும். அதை எடுத்து உள்ளே எல்லாத்தையும் இறக்கிடும். சாவி ஈவி எல்லாம் உள்ளே தான் இருக்கும். அது ஒரு சென்சரி ஆர்கன். அது கொஞ்சம் நாள் கழிச்சோடனே அது விட்டுரும். அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சோடனே அது பிடிச்சி பார்க்கும். அதுக்கு ஒரு சரியும். திடீர்னு பார்த்தா அம்மாவோட செயினை பிடிச்சி பார்க்கும். பாரு, இந்த வயசுலேயே தங்கத்து மேலே ஆசை, நம்மளால் 1 கிராம் கூட வாங்க முடியாதுங்கிறானே. இப்போ 1.5 லட்சம் ரூபாய்க்கு விற்கிதா, எவ்வளோ வச்சு விற்கிது? அது தங்கத்தை பிடிச்சி பார்க்கல, பிடிச்சி பார்த்து என்னங்கிறது தெரியும். இப்படி சென்சரி ஆர்கன் பார்க்கும் அந்த பிள்ளைகள். அப்போ ஒன்றையும் சொல்லி கொடுத்தா தான் அந்த பிள்ளை வளருது. அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கணும், என்ன பேசணும், எப்படி பேசணும். குறிப்பாக வாலிபர்களுக்கு எது உன் வாழ்க்கையை அளிக்கும். நான் சொன்னேன்ல, ஒரு சின்ன ஒரு அந்த பாக்கெட்டை வாயில் வச்சா உன் வாழ்க்கை போயிடும், நீ குழந்தை வைக்க முடியாதுன்னு சொன்னேன். சார், இதை என்னுடைய கிளாஸில் சொன்னேன், அந்த செய்தியை சொல்கிறேன். நான் முடிவாக என்னுடைய பேச்சை முடிக்கிற நேரத்தில் ஒரு துவா ஒன்று சொல்லுவேன். அந்த துவாவை ஓதினால் உன் புள்ள வெளியே போயிட்டு பைக்கில் உள்ளே வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகாமல் வருவானே, அதுக்கு ஒரு செய்தி எங்கள் ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க. நான் முடிக்கும்போது சொல்லுவேன். உன் மக வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது காதலில் சிக்காமல் ஸ்கூல்லேருந்து வருவாள்ல, அதுக்கு ஒரு செய்தி எங்கள் ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதை கடைசியாக சொல்லுவேன். நான் முடிக்கும்போது நான் சொல்லாட்டி என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம், சரியா? இல்லை நான் அப்படியே போயிட்டே இருப்பேன், ஒரே ஓடு பாதையில் போகும்.
அப்போ அந்த வாலிபர்களிடத்திலே சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லி வழிப்படுத்த வேண்டியது ஒரு கடமை. அதுக்கு ஜமாத்துக்கு பொறுப்புண்டு. எனக்கு தெரியாதுன்னெலாம் சொல்ல முடியாது. என் கிளாஸில் மாணவர்கள் அந்த கிளாஸில் போய் இதை சொல்கிறேன், இந்த டாக்டர் இப்படி சொன்னாருங்கிற செய்தியை நேரடியாக சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு 1/4 மணி நேரம் பேசிட்டு அப்போ சொல்கிறேன், தம்பி குழந்தைங்கிறது ஒரு செல்வம், அல்லாஹ் அதை நமக்கு தரணும். அதை தர்றதுக்கு 2 தடைகள் இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. தானாக குழந்தை பெக்கிறத தடுக்கிறதுக்கு இன்றைக்கி 2 தடைகள் இருக்குது. அந்த 2 தடைகளை நீ விட்டு விட்டால் அல்லாஹ் உனக்கு குழந்தைகளை தருவான், பாக்கியமாக இருக்கும்னு சொன்னேன். உடனே ஒரு பையன் கேட்டான், என்னன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னா. 1வது இந்த போதை வஸ்துகள் கூழ்லிப்பை பயன்படுத்தினா குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டா எச்சரிக்கையாக இருந்துக்க, அது வைக்காதீங்க, அது நமக்கு தேவையில்லை, அதனால நம்ம வாழ்க்கை இல்லை, நம்ம படிக்கணும், வேலைக்கு போகணும், கல்யாணம் அதெல்லாம் இருக்கு இல்லையா. அந்த பையனை புரிய வைக்கிறதே பெரும்பாடு. அன்றைக்கே கேட்டேன்ல, இது படித்து முடித்த உடனே ஒருத்தன் வேலைக்கு போனோடனே அடுத்து என்னடான்னு அஜர்த்திட்ட கேட்டேன்னா ஒருத்தன் வந்தான் என்கிட்ட, வந்துட்டு படிச்சுட்டேன் சார், வேலைக்கு போயிட்டேன்னு சொல்ல வர்றான். சார் வேலை கிடச்சிருச்சு சார், 1 லட்ச ரூபா சம்பளம்னு வந்து சொல்கிறான். அடுத்து என்ன கேட்போம்? எப்போ கல்யாணம்னு கேட்போம். ரொம்ப சிம்பிளான கேள்வி, எப்பப்பா கல்யாணம்னே. உடனே அந்த பையன் ஒரு பதில் சொன்னான் பாருங்க, பயங்கரமான பதில். உங்களுக்கு விளங்குதுன்னா. எனக்கு ரொம்ப நேரமாக விளங்கலை. இவன் என்னடா உங்களுக்கு விளங்குதுங்கனாலே, கல்யாணம் எப்பயா உனக்கு? அதான் சார் உங்களுக்கு விளங்குது அப்படின்னா. அப்பந்தான் எனக்கு விளங்குது, எவனுக்கோ விளங்கலை, இவனை பெற்றவனுக்கு விளங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், ஊராக பயானுக்கு போகிறீங்கல்ல, நம்ம ஊருக்கு வர்றது, நம்ம வீட்டுக்கு என்ன ஏஜென்ட் ஆக்குறான். யோ இங்கே வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் சொல்லி நான் பெரிய பையன் ஆகிட்டேன்னு ஒத்துக்க வையா, இன்னும் சின்ன பையன் அப்படி இருக்கான்ல. அப்போ அந்த கிளாஸில் சொன்னேன் 2 செய்தி. 1வது இந்த கூலி பயன்படுத்துறதுனால சந்ததி கிடைக்காதியா. 2வது முக்கியமான செய்தி, இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய செய்தி, மார்க்கம் எச்சரிக்கிற செய்தி. என்ன தெரியுமா? குழந்தைகள் இல்லாமல் போவதற்கு காரணம் போனோகிராஃபி. அந்த நியூடிட்டியான படங்களில் அடிமையாகிறது, அந்த பெண்களுடைய நிர்வாண படங்களை பார்க்கறது. இன்றைக்கி ஃபேஸ்புக்கை திறந்த அந்த ஆட்டமும் அந்த பாட்டமும் அதில் உள்ள அந்த பெண்கள், இன்றைக்கி சின்ன வயசு பசங்க தான் இதில் ஆயிருக்காங்கிறது போய் பெரியவனும் ஆயிருக்கான். 50 வயசு இருக்குது, 60 எருவ மாடு மாதிரி இருக்கான், அவனும் பார்க்குறான். ஆண்கள் மட்டும்தான் பார்க்குறான், பொம்பளையும் பார்க்குறான். இன்றைக்கி எல்லாமே டேட்டா வந்துருச்சு, குணம் மாறிவிட்டது, பார்வை மாறிவிட்டது. எங்கள் ரசூல்லா 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னாங்க, எவன் ஒருவன் அல்லாஹுக்கு பயந்து தன்னுடைய ஆணோ பெண்ணோ தன்னுடைய கண்ணை கீழே இறக்கிக் கொள்கிறார்களோ, கெட்டதை பார்க்கவில்லையோ, அல்லாஹ் அவர்களுக்கு இரட்டை சுகத்தை தருவான்னு சொன்னாங்க. இரட்டை சுகத்தை தருவான். என்ன அப்படின்னா, திருமணத்தின் வழியாக அல்லாஹ் அமைதியை ஏற்படுத்துவான். இப்படி பார்க்காதவனுக்கு திருமணத்தின் வழியாக அமைதி கிடைக்காது. 2வது சுகம், குழந்தை என்கிற பேரும் சுகத்தை அல்லாஹ் தருவான். இப்படி பார்க்கிறவனுக்கு குழந்தை செல்வம் இருக்காதுன்னாங்க. இன்னைக்கு இந்த நியூடிட்டியான கெட்ட படங்களை ரொம்ப ஓப்பன் சோர்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லை. இது பார்க்கக்கூடாதுங்கிறது மார்க்கம் சொல்லுது, பார்க்கக்கூடாது, அதை ஹராம் என்கிறது மார்க்கம், ஹராமுங்குது. அதனால அடையக்கூடிய அந்த நெருடல் வாழ்க்கை இல்லாமல் போகுது. ஒரு பெண் தன் கணவனை பார்த்து கேட்குறா, ஏண்டா நீலாம் ஆம்பளையான? தொங்குறான் சார், தொங்குறான். ஜமாத்துகள்கிட்ட கேளுங்க, ஒரு பெண் தன் கணவன், ஏண்டா நீலாம் ஆம்பளையான்னா கைத்தை போட்டுடுறேங்கிறான். 25 வயசில் வந்து கைத்தை போடுவேன்னு சிந்தனை என்ன? 15 வயசில் விளங்கியிருக்கணும்ல, அவனுக்கு கைட் பண்ணியிருக்கணும்ல. இறங்கி அங்கேருந்து கிளாஸ் முடிச்சுட்டு வரேன், ஒரு பையன் வேகமாக பின்னாடியே உடையாந்து இப்படி நின்னான். என்னடா அப்படின்னு கேட்டேன். கண்லேருந்து தண்ணியாக ஊற்றுது. அந்த பையன் என்கிட்ட சொன்னான், சார் இதுவரையும் யாரும் இப்படி சொல்லலையே சார், இதுவரையும் யாரும் என்னிடத்தில் இப்படி சொல்லலையே சார். கேட்குறான்ல. நான் சொன்னேன், இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, இனி அல்லாஹ்வினிடத்தில் பாதுகாப்பு தேடு, தௌபா செய்யி, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், உனக்கு குழந்தை செல்வங்களை தருவான், அழகிய வாழ்க்கையை தருவான். நான் சொன்னது லட்சத்தில் ஒருத்தன் வந்து கேட்டான். எத்தனையோ பேர் யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாமல் இருக்கான். இதை யார் சொல்கிறது? இதை இந்த பிள்ளைகளுக்கு யார் விலைக்கு கொடுப்பது? இன்னைக்கு காலிது பின் வலீது சங்கம் வந்துருச்சு. அந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், இன்ஷா அல்லாஹ் தனியாக இளைஞர்களை மட்டும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடுங்க.
உங்கள்கிட்ட பேசுறதுக்கு 1000 செய்திகள் இருக்கிறது. அந்த செய்திகள் கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் பெறுமே. 1000 செய்திகள் இருக்கிறது. நீங்கள் பணக்காரர்களாக வருவீர்களே, அதை சொல்றதுக்கு 1000 செய்தி இருக்கு. எந்த ஊருக்கு போனாலும் 2 செய்தியை கேட்குறான். என் பிள்ளை இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு போயிடக்கூடாது, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் கேட்குறானா இல்லையா? அன்னைக்கு ஒரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு இன்ஜினியர் இருப்பான். யாரா இன்ஜினியர்? அந்த பெரிய வீடுங்க அம்மா 2 இன்ஜினியர் ஆனா, இன்னொரு இன்ஜினியர் யாரா பக்கத்தில் இருக்க வீடுன்னா. இன்னைக்கெல்லாம் எந்த ஊர்லையாவது போய் இன்ஜினியர் யாருன்னு கேளுங்களேன். நான் ஒரு ஊரில் போய் கேட்டேன், இன்ஜினியர் யாருங்கன்னு. அதுங்களாச்சு எடுத்து அந்த நீங்கள் வர்ற வழியில் ஒரு பாலம் இருந்துச்சுல்ல, அந்த பாலத்துக்கு கீழே 15 பேர் நிற்பான். அவ்வளோ பேர் நம்ம ஊர் இன்ஜினியர் தான். அங்கே என்னடா வேலை பார்க்குறான்னா, 50 வருஷமாக இந்த பாலம் எப்படா நிற்கிதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம். கீழே நின்று விளங்குமுடான்னு, நீ படித்த இன்ஜினியரு விளங்குமுடா, நீ படித்த இன்ஜினியரு. சார், ஒவ்வொரு வீட்லையும் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு வேலைக்கு போகணும். எப்போ போவா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பெற்றவங்களே, காசு வரணும், என் பிள்ளை துபாய்க்கு போகணும், சவுதிக்கு போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? எங்கள் ரசூல்லா ஒரு செய்தியை சொல்லித்தர்றாங்க. அந்த ஒத்த வார்த்தையை நீங்கள் சொன்னால் உங்கள் பிள்ளைய உடனே வேலைக்கு போய் நல்ல சம்பளம் காசு கொட்டுமே. அந்த செய்தியை சொல்லித்தரட்டுமான்னு பெருமானார் கேட்குறாங்க. அதுக்கு செய்தி இருக்குது. இப்போதைக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த நிர்வாகிகள் என்னை இன்னொரு தடவை கூப்பிட்டா இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவேன். ஒருத்தன் சொல்கிறான் டோக்கன் போடுறாரா அடுத்த தடவைக்கிறான். என்ன இதெல்லாம் சும்மா வர்ற செய்தியா? என் பிள்ளை இன்னும் இதை சொன்னோன்னே நாளைக்கு காலைல வேலைக்கு போனால் என் வீட்டுக்கு தானே காசு வரும். என் பிள்ளை இந்த வார்த்தையை சொன்னால் மொபைல் சார், இந்த அந்த வார்த்தையை சொல்லி லட்சம் மக்கள் மொபைலை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கான். பையன் அடிக்டாக இருந்தவன் 24 மணி நேரம் இப்படி தடவிக்கிட்டே இருந்தவன் மொபைலை தூக்கி எறிஞ்சிருப்பான். வேண்டாமையா இது? அப்போ ஒரு தாய் அதை சொல்ல பிரிப்படுவாள்ல, அது சொல்லித்தரணும்ல கண்டிப்பாக. சகோதரிகளே, இதெல்லாம் நடக்கணும்னா இந்த மதரசா நம்ம ஊருக்கு வரணும். இந்த மதரசாவில் நாங்கள் காசு கொடுத்தோம் சார் இல்லை, பிள்ளைகளை கொடுக்கணும். உங்கள் பெண் பிள்ளைகளை கொடுத்தால் மாணிக்கங்களாக மாற்றி தருவார்கள். நான் சொன்ன இந்த இவ்வளோ செய்தியும் குரானில் இருந்து இதையும் தாண்டி பேசுவேன். திருமணத்தில் கேட்டிங்கன்னா அன்றைக்கி ஒரு செய்தியை சொன்னேன். ஒரு பெண்ணுக்கு என்னென்ன தேவை குரான் சொல்லுகிறது. 2-3 செய்தியில் பேசுது குரான். அதை இங்கே சொல்ல போகிறதில்ல. அஜத் எந்திரிக்கிறா, டைம் ஆயிடுச்சே அப்படின்னு. உண்மைதான். இப்போ நீங்கள்லாம் வீட்டுக்கு போகணும், நான் ஊருக்குள்ளே போகணும். இப்போ கார் எடுத்துட்டு நான் திருச்சி, இப்போ நீங்கள் எல்லான்னு கிளம்பி இப்படி தட்டிட்டு போயிருவியே நீங்கள் வாட்டுக்கும். எனக்கு நாளைக்கு காலையில் திரும்ப அங்கேருந்து ஓடணுமே. நேற்று அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரும்போது என் கூட ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வந்தேன். அடே, நான் நல்லா படுத்துங்கிறேன், 80லே ஓட்டு அப்படின்னு நான் வந்துட்டேன். ஏன்னா தொடர்ந்து நான் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஏன்? உங்கள் மீதான அன்பு. என் பிள்ளைகள் இந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த ஊர் பிள்ளைகள் எல்லாம் வேலை கிடைச்சிச்சு. அதை விட என்ன சார், அந்த ஊர் பிள்ளைகள் எல்லாம் மொபைலை பார்க்கறது இல்லை, போதைகளை பயன்படுத்துறது இல்லை, தெருவா சொல்கிறான். இன்னைக்கு அந்த வீட்டு கதவை தட்டப்பட்டது, நாளைக்கு எந்த வீட்டு கதவு இஸ்லாமிய வீடு தெரியல. அந்த அளவு கொண்டாடப்படுகிறது போதைகள். இன்னைக்கு தெரிய வச்சு பயன்படுத்தப்படுது. அல்லாஹ் பாதுகாக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். நாம் வாழுகிற வரை நம்முடைய உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக வாழ்ந்து அல்லாட்ட கொண்டு போய் இதை ஒப்படைக்கணும். அதுதான் முக்கியம். சகோதரிகளே, கடைசியாக என்னுடைய நிறைவாக ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். நான் அவ்வளோ இந்த ஆயத்து ஹதீஸெல்லாம் இப்போ நான் சொன்னேனே அவ்வளோன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி தானே சித்து? ஒரு ஊரில் கேட்டேன், நான் முடிக்கும்போது சொல்கிறேன்னு பேசிக்கிட்டே இருந்தேன். முடித்த உடனே இவர் நன்றி உரை சொன்னார். எல்லாரும் இறங்க போனோம். பின்னாடியிலேருந்து ஒரு அம்மா சத்தம் போட்டே வருது, எங்கே அவரை பிடிங்கன்னு. எல்லாரும் பார்க்குறாங்க, என்னமோ அவர் என்னமோ ஒன்று சொல்கிறேன்னாருங்க. இன்னும் எப்போ அவரை கூப்பிட போறீங்களோ அந்த அஜரத்தை சொல்லி நம்ம ஆளுங்க யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் முன்னாடி உள்ளது கேட்டிருந்தா தானே பின்னாடி உள்ளதை கேட்குறதுக்கு. உடனே எந்திரிச்ச நிர்வாகிகள்லாம் பூரா உட்காண்டாங்க. அஜர்த்து, அந்த என்னமோ சொல்கிறேன் நீ அதை சொல்லிடு. அந்த அம்மாவுக்கு ரவுமத் செய்வானாக அல்ல, அந்த ஒத்த அம்மா அங்கேருந்து முடியாது. ஏன்னா பெத்த வயிறு, உன் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகாதுன்னா அதையும் சொல்லணும். ஒரு ஊரில் போய் இதை சொன்னேன், உன் பிள்ளை வெளியே பைக் எடுத்துகிட்டு போனால் ஆக்சிடென்ட் ஆகாமல் திரும்ப வரதுக்கு ஒரு துவா இருக்குது, சொல்லட்டுமா அப்படின்னேன். சொல்லட்டுமான்னு இப்படி கேட்ட உடனே பக்கத்தில் அஜர்த்து சொன்னால் சொல்லாதிய அப்படின்னாரு அந்த ஊர் அஜர்த்து. எனக்கே ஆச்சரியம் போச்சு, என்னடா இப்படி சொல்லாதிய அப்படின்ட்டாரு. நான் உங்கள் அஜர்த்து வேணாங்கிறாருன்னு செருப்பு மாட்டி இறங்கி ஊருக்கு கிளம்பி போயிட்டேன் கார் எடுத்துகிட்டு. கரெக்டாக 3 நாள் எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு. அஜித்து நல்லபடியாக போய் சேர்ந்தீங்களான்னு கேட்குறாரு, எங்கள் திருச்சிக்கு. நான் 3 நாளாக ஒரு மனுஷன் போய்கிட்டே இருப்பான், கிளம்பி 1.5 மணி நேரத்தில் ஊருக்கு வந்துட்டேன், என்ன பஞ்சாயத்துன்னு. இல்லை அந்த துவா ஒன்று அன்றைக்கி ஏதோ அது சொல்கிறேன் நீ இல்லை, அது கொஞ்சம் என்ன துவான்னாரு. அதான் நீங்கள் சொல்ல வேண்டாம்னு சொல்லியல்ல, சொல்ல மாட்டேன்னு சொல்லி கட் பண்ணி வச்சுட்டேன் போனேன். அடுத்து 2 நாளாச்சு ஃபோன் அடித்தார். அஜித்து
துவாவை எல்லாரும் கேட்குறாங்க, அது கொஞ்சம் சொல்லுங்களேன் ஏதாவது அப்படின்னாரு. சொல்ல வேணான்னு சொன்னீங்கல்ல நீங்கள் தானே, கட் பண்ணியா போனேன், கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு அடித்தார். நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த ஆள் துவாவை தான் ஏதோ கேட்குறாருன்னு உடனே சொன்னேன். துவாவா அப்படின்னேன். இல்லை ஜெத்தி இது வேறு அப்படின்னாரு. சரி சொல்லுங்க என்ன. இல்லை திருச்சியில் எங்கே இருக்கீங்க, வீட்டிலையா காலேஜ்லையான்னு கேட்டார். நான் கேட்டேன் எதுக்குண்ணே. இல்லை கிளம்பி வர்றதுக்கு தான் அப்படின்னாரு. எதுக்குங்க அஜர்த்து இப்போ வர்றியண்ணே. அஜர்த்து இங்கே பத்ரும் உகதும் நடக்குது, டெய்லி 10 பொம்பளை என் வீட்டுக்கு வந்து உன் புருஷன் என் பையன் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்னு அவர் சொல்ல வந்தார். அப்படின்னா என் புள்ள ஆக்சிடென்ட் ஆகணும்னு உன் புருஷனுக்கு ஆசன் டெய்லி சண்டை. என் பொண்டாட்டி இன்னைக்கு சொல்லிட்டா, ஒன்று அந்த பாத்தியாவை வாங்கிட்டு வா, இல்லை உனக்கு பாத்தியா ஓதிடுவேன்ட்டா. அதனால கிளம்பி நேராக ஊருக்கு வந்தேன். ஒன்று சொல்லித்தாங்க, ஏதாவது செய்யுங்க, திருச்சிக்கு வந்துட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடும் அஜர்த்து. தெரியாதனமாக சொல்ல, அப்புறம் ஏங்க சொல்ல வேணான்னு சொல்லிங்கன்னு கேட்டேன். இல்லை ஜெர்த்து பக்கம் பக்கமாக நான் எழுதி கொடுக்குறேன், ஒன்றையும் ஓதுனதில்லை. ஆனால் நீ பாட்டுக்கும் கிளப்பி விட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகாமன்னொன்னு அந்த பிள்ளையெல்லாம் என் பிள்ளைக்கு வேணுமே அப்படின்னு நிற்கிறான் அப்படின்னு சொன்னான். சகோதரர்களே, அந்த ஒரு துவாவை மட்டும் சொல்கிறேன். அந்த பிள்ளைகள் வெளியே போனால் பாதுகாப்பாக வர்றதுக்கு இது பண்ணுறதுக்கு அல்லாஹ் சொன்ன அந்த துவாவும், இந்த இந்த போதை அடிமையாகாமல் உன் பிள்ளைகள் இருக்கிறதுக்கு ஒரு துவா அது சொல்கிறேன். குறிச்சிக்குங்க, இல்லைன்னா உங்கள் அஜர்த்திட்ட சொல்லிட்டு போகிறேன். அவர் வந்து எழுதி உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி விட்டுவார்ல. இந்த போட்டோ இப்போ தான் எல்லாத்தையும் இதில் எடுத்துடுறாங்களே உடனே. மொதல் துவா குரானில் வருது. உங்கள் பிள்ளைகளை வெளியே அனுப்பும்போது கழுத்தில் கையை வச்சு ஓ உஃபவ்விது அம்ரி இலல்லா அப்படின்னு சொல்லணும். குரானில் வர்ற வசனம் ஓ உஃபவ்விது அம்ரி இலல்லா. ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் அவன் பைக்கில் போனான் அப்படின்னு சொன்னால் அவன் எஃபிசெட்டு, அவன் 120 முறுக்குனா மலக்கு பக்கத்தில் நின்று 80 திருப்புவார். இவன் இங்கே 120 முறுக்குவான், அவர் 80 திருப்புவார். இவன் ஒன்று அல்லா போனது மாதிரி கொண்டு வந்துடுவான். 1500 வருஷமாக இந்த உம்மத்து அதனால் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓ உஃபவ்விது அம்ரி இல்லல்லா. உங்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கு இதை ஓதி அனுப்புனீங்கன்னா அந்த ரோட்டில் போகும்போது எவனாவது ஒருத்தன் பார்க்கணும் கொள்ளணும்னு நின்றுக்கிட்டு இருந்தான்னு வைங்களேன், அவன் கண்ணுக்கு உங்கள் பிள்ளை கிளவி மாதிரி தெரியவா, தொலைஞ்சு போகிறா. அவன் கெட்டுற புருஷனுக்கு நல்லா தெரிஞ்சால் போதுமே தவிர ஊரானுக்கெல்லாம் என் பிள்ளை தெரிய வேண்டியதில்லை. ஓ உஃபவ்விது அம்ரி இல்லல்லா சொல்லிட்டு அல்லாஹ் உடனே சொல்கிறான், இன்னல்லாஹ பசீரும் பில் இபாத். உன் பிள்ளைய அல்லாஹ் ஊடு கொண்டு வந்து சேர்ப்பான். போன முகம் மாறி வராது, சிறப்பாக இருக்கும். போன முகத்தோடு உன் பிள்ளை ஆணோ பெண்ணோ திரும்பி வந்துடும். சில இடத்துல இதை சொல்லியிருக்கேன், கணவனுக்கும் ஓதலாம். இப்போ வீட்டுக்காரர் கடைக்கு போகிறாரு அப்படின்னு நம்மளுக்கும் பெண்கள் தானாக ஓதிக்கலாம், வீட்டுக்காரருக்கும் ஓதலாம். ஆனால் வீட்டுக்காரருக்கு ஓதும்போது கழுத்தில் போய் கை வைக்கக்கூடாது. அந்த ஆள் முதுகுல கேட்பான், ஏண்டி நான் எந்த தெருவில் எந்த வீட்டுக்கு போகிறேன்னு என்ன அப்படின்னு அந்த ஆள் ஆரம்பித்தான்னா அப்புறம் இந்த அஜர்த்து தான் நல்லா இருந்த குடும்பத்தை கெடுத்து விட்டு போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது. கையை வைக்காமல் ஓதுனாலும் வேலை நடக்கும். ஓ உஃபவ்விது அம்ரி இலல்லா ஓதிட்டோன்னா நம்மளே போனாலும் கூட அல்லாஹ் நம்மளை இந்த கையை காலை ஆரோக்கியமாக கொண்டு வந்து சேர்ப்பான். 2வது, எங்கே போனாலும் 10 தடவை செலவாத்து ஓதிக்கணும். எங்கள் ரசூல்லா சொன்னாங்க, என் பேரிலே செலவாத்து ஓதி நீங்கள் போனால் பேர் ஆபத்துகள் நடக்காது. உங்கள் வண்டி ஆக்சிடெண்ட் ஆவதில்லை, உங்கள் வண்டியில் கோடு கூட கிழிக்க மாட்டான். இது முஜர்ரப், அனுபவப்பட்ட வார்த்தை. இப்போ நமக்கு எல்லாருக்குமே இது தேவை. வெளியே போகிறோம், பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம், வர்ற வரையும் எல்லாம் நம்ம பைக்கை பாதுகாத்து, நமக்கு முன்னாடி பின்னாடி எதுவும் நடக்கலாம், அது உங்களுக்கு தேவை கிடையாது. மதுரை ரோட்டில் இதை ஓதிக்கிட்டு போகிறேன், எனக்கு பின்னாடி வந்த வாகனம் அவன் என்னோட தான் வந்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்தில் எனக்கு பின்னாடி போனால் வந்து தட்டிட்டான், அடுத்த வண்டியை தட்டிட்டான். மதுரை ரோட்டில் கண்ணுக்கு முன்னாடி நடக்குது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு. செலவாத்து நம்மை பாதுகாக்கும், நம்முடைய உடலை ஆரோக்கியப்படுத்தும், பேராபத்துகளை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துருவான். 2வது. 3வது, இந்த போத அடிக்ஷனுக்கு குறிப்பாக ஓதணும். ஆம்பளை பிள்ளைகளுக்கு நம்ம வந்து அதை ஓதியே ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா பழகிற இடத்துல ரப்பி நஜ்ஜினி வ அஹ்லி மிம்மா யஅமலூன் அப்படின்னு ஒரு ஆயத்து வருது. ரப்பி நஜ்ஜினி, யா அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தையும் ஊரில் உள்ளவன்லாம் செய்கிறது மாதிரி செய்யாமல் பாதுகாப்பாயாக அப்படின்னு அர்த்தம். ஊரில் உள்ள பிள்ளைய அது சாப்பிடுது, அது நமக்கு பிரச்சனை இல்லை. ரப்பி நஜ்ஜினி வ அஹ்லி மிம்மா யஅமலூன். அது அந்த துவாவை குறிச்சிக்குங்க. இந்த பாய்மார்களுக்கு தாய்மார்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க, ஓதட்டும். இன்ஷா அல்லாஹ் ஒரு சில மாதங்களில் அல்லாஹ் நம்ம ஊரிலிருந்து ஒரு பேரொளியை வெளிப்படுத்துவான். ஒரு பெரிய பரக்கத்து இறங்கும், நோய்கள் வராது, வருகிற நோய்கள் தள்ளி போகும், எங்கேயாவது போயிடும்.
அல்லாஹ் செல்வ செழிப்பாக நம்ம ஊரை வச்சுருப்பான். நம் பிள்ளைகள் படித்து முடித்த உடனே வேலைக்கு போவாங்க. நம் நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த மதரசாக்கள் இங்கே படிக்கக்கூடிய குர்ஆனும் ஹதீஸும் காரணமாக இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு அருளை அல்லாஹ் நம் ஊரின் மீது இறக்குவானாக. இந்த வாலிபர்களுக்கு அல்லாஹு தாலா நல்ல வழியை காட்டுவானாக. இந்த காலித் இப்னு வலீத் என்கிற அந்த சங்கத்தின் கீழே ஒன்றுபட்டு செயல்பட்டு நல்ல சிந்தனைகளை வளர்த்து இந்த உலகத்திற்கே ஒரு முன்மாதிரி சங்கமாக அல்லாஹ் இந்த காலித் இப்னு வலீதையும் நம்முடைய வாலிபர்களையும் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இந்த மதரசாவிலே படிக்க இருக்கிற பெண் குழந்தைகளை அல்லாஹு தாலா சாலிஹாத்துகளாக ஆக்கி தருவானாக. அருமையான கணவன்மார்களாக அல்லாஹ் அவர்களுக்கு தருவானாக. வாழுக்காலம் முழுக்க கையிலே பொருளாதாரத்தோடு செல்வ செழிப்போடும் குழந்தைகளோடும் அல்லாஹ் அவர்களை வாக்கி தருவானாக. வாழ்க்கையில் ஒரு தடவை கூட நோயே அண்டாத ஒரு வாழ்க்கையை இந்த மதரசாவிலே ஓதுகிற பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தருவானாக. அழகிய கணவன்மார்களை ஆக்கி தந்து நாளை சுவனத்தில் அவர்களோடு ஒன்றுபடுத்துவானாக என்று பிரார்த்தித்து முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.